இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது வந்துட்டு ஒரு நார்மல் பிளவுஸ். அந்த நார்மல் பிளவுஸுக்கான அளவுகள் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுகள் ஃபுல்லாவுமே அவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம எடுக்கணும். அப்போ அவங்கள ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா அவங்க இப்படி குமிஞ்சு பார்க்க முடியாது. ஒரு பேக் நெக் அப்படின்னாலும் அவங்களால திரும்பி பார்க்க முடியாது. அதே முன்னாடி வந்து ஒரு மிரர் வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய பாடிக்கு என்னென்ன அளவுகள் எங்கெங்க வேணும் அப்படிங்கறது கிளியரா அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லும் போது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகாது. சப்போஸ் நம்ம விருப்பப்படி நம்மளா ஒரு கெஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதனாலதான் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேப் வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கணும். அது வந்து அப்பப்போ அதனுடைய இது மாறாம நம்ம பாத்துக்கணும். அடுத்தது நம்ம அளவு எடுக்கும் போது ஒரு மிரர் முன்னாடி நிக்க வச்சு அவங்கள வந்து இப்ப நமக்கு வந்து பிளவுஸ் மட்டும் தான் எடுக்கிறோம்னா ஓகே, ஃபுல் லென்த்துக்கு மிரர் இருந்தாதான் எல்லா அளவுகளுமே நம்ம எடுக்க முடியும். அதனால எப்பவுமே ஒரு ஃபுல் கண்ணாடி முன்னாடி வச்சு நீங்க மெஷர்மெண்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுக்கும் போது அவங்களுடைய ரைட் சைட்ல நின்று நீங்க அளவு எடுக்கணும். லெஃப்ட்ல நின்று எடுக்க கூடாது, ரைட் சைட்ல நின்று தான் நீங்க அளவு எடுக்கணும். அப்பதான் நமக்கு எல்லா அளவுகளுமே கரெக்டா வரும். ஒரு சிலருக்கு பாடியில ரைட் லெஃப்ட்ல வந்து டிஃபரன்ஸ் வரும். மேக்சிமம் 1.5 இன்ச் வரைக்குமே டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அது வந்து நான் ஸ்டிச் பண்ற அந்த அளவுகள் வச்சு நான் சொல்றேன். ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நார்மலான அளவா இருக்கும். லெஃப்ட் சைடு என்ன ஆகும்னா ரைட் சைடை விட ஒன்னா கம்மியான அளவா இருக்கும் அல்லது அதிகமான அளவா இருக்கும். அப்ப கையினுடைய சுற்றளவு மட்டும்தான் வித்தியாசம் வருமா அப்படின்னா இல்ல, ஆம்ஹோலும் சேர்ந்துதான் வித்தியாசம் வரும். அப்ப இங்க ஒரு 15 இன்ச் நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 16 இன்ச் கூட வரலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்றவங்களுக்கு ரைட் லெஃப்ட் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க அளவு எடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க போடும்போது அந்த பிளவுஸ் வந்து, ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளவுஸ் போடும்போது ஒன் சைடு வந்து இழுத்துட்டு இருக்கு, நெக் வந்து கரெக்டா வரல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்னா லூஸா இருக்கும், இல்லாட்டா டைட்டா இருக்கும். ஒரு கை மட்டும் ஒரு சைடு கரெக்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா அந்த பக்கம் நம்ம அளவு எடுத்த சைடு கரெக்டா இருக்கும். அளவு எடுக்காத சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அப்ப அதையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கறதையும் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன ட்ரெஸ் நம்ம தைக்கிறோமோ டோட்டலா எல்லா அளவுகள் எடுத்தாலும் பர்டிகுலரா என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கான அளவுகளை மட்டும் நம்ம தனியா எடுத்து நோட் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அளவுகள் எடுத்து நம்ம வச்சிருந்தாலுமே பர்டிகுலரா ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நம்ம தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன வரைக்கும் எழுதுறது வேணா நான் உங்களுக்கு குரூப்ல வந்து அந்த இதை போஸ்ட் பண்ணிடுறேன், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நம்ம ஒருத்தரை நிக்க வச்சு நம்ம அளவு எடுக்கிறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு. டேப்பை வந்து கரெக்டா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. முதுகு பக்கம் இப்படி மேல வச்சு கொண்டு வாங்க. இப்படி கீழே இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல அது இதாயிரும். அதனால இப்படி டேப்பை இப்படி மேல கொண்டு வந்து இப்படி மெஷர் பண்ணுங்க. இப்படி நீங்க மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருதோ டேப் வந்து கரெக்டா இந்த அண்டர் ஆர்ம் ரவுண்ட் பண்ணிதான் இருக்கணும். இப்படி கீழே இறங்கிடக்கூடாது, இப்படி மேலையும் போயிடக்கூடாது. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆம்ஹோலினுடைய அடியில தான் இந்த அளவு வருது. இது வந்து ரவுண்ட் கரெக்டா நம்ம எடுக்கணும். இப்ப நான் அளவு எடுத்திருக்கேன், 37 இன்ச் வருது. இது வந்து மார்பு சுற்றளவு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட். அப்படியே லைட்டா கீழே இறக்கி இந்த செஸ்டினுடைய அளவு
இப்ப இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் இது ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அளவுகள்ல பிளெக்சிபிள் கிடைக்காது. அதுவே நம்ம பாடி அப்படின்னா நம்ம அளவுகள் இழுத்து டைட் பண்றதும் லூஸ் பண்றதும் பாடி நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்ப இந்த ட்ரெஸ் ஃபார்ம் நம்ம அளவு எடுக்கும் போது இதை நம்ம கரெக்டா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு இதுல வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 36 இருக்கு. இதை வந்து நீங்க மார்பு சுற்றளவு இது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட்னு சொல்றோம். இது வந்து மிடில் செஸ்ட்னு சொல்றோம். மார்பு சுற்றளவு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லும் போது பொதுவா இதுவுமே மார்பு சுற்றளவு தான், இதுவுமே நமக்கு மார்பு சுற்றளவு தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டு நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிளவுஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து என்ன உயரத்துல நமக்கு வேணும். ஒரு சிலர் கம்மியா இறக்கம் கேட்பாங்க, ஒரு சிலர் அதிகமா கேட்பாங்க. அவங்களுடைய இடுப்பு பின்னாடி எந்த அளவுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு இந்த உயரமான பகுதி தான் நமக்கு வந்து இங்கதானே பிளவுஸ் நிக்குது, அப்ப இங்க இருந்து எடுத்தா ஓகேவா அப்படின்னா அப்படி எடுக்க கூடாது. இந்த நெக்கு கிட்ட இருந்து இங்க வர இந்த உயரமான பகுதியில தான் நீல வாக்குல நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்லயுமே இங்க இருந்துதான் நம்ம எடுக்கணும். அதாவது ஷோல்டர் கிட்ட இருக்கிற ஹை பாயிண்ட், இந்த ஷோல்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கோ இந்த இடத்துல எது உயரமான பகுதியோ அங்க இருந்துதான் நம்ம அளவுகள் எடுக்கணும். டேப்பை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சிருக்கணும். இப்படி கிராஸ் ஆவோ போயிடக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் மேல போன மாதிரி இருக்கு. அதனால இந்த பிளவுஸ் என்ன பண்றோம்னா கீழே இன்னும் ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா 15 இன்ச்சு வரும். இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கிறவங்களுக்கு இறக்கம் பாத்தீங்கன்னா மேல ஏறிட்டே தான் போகும். அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் நம்ம வச்சுதான் ஆகணும். இந்த இடம் பிளாட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன அளவுகள் எடுத்தாலும் கரெக்டா அப்படியே ஃபிட் ஆகும். இந்த இடம் சதைப்பிடிப்பா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க அளவு குறைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து முன்னாடி அப்படியே இறங்கிடும். அப்ப அதனால இதுல நான் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு வந்து நான் உயரம் எடுக்கிறேன். இப்ப இந்த 15 இன்ச் எங்க இருக்கோ அங்கதான் நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 30 இன்ச்சு. நீங்க ஃப்ரண்ட் சைடே வச்சு எடுத்துக்கோங்க, நான் பேக்ல வச்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இறக்கம் எங்க நம்ம எடுத்தோமோ அந்த இடத்துலதான் இந்த அளவு நம்ம எடுக்கிறோம். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர்னா நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, எப்படி ஒரு பாயிண்ட வச்சு நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா மெயினா நம்ம நார்மலா ஸ்கொயர் ஷோல்டரா இருக்கவங்களுக்கு இந்த போன் நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஸ்லோப்பிங் ஷோல்டரா இருக்கும். இந்த கையும் பாத்தீங்கன்னா இப்படி சரிச்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க மேம், அளவு எடுக்கும்போது ஃபிங்கர் ஏதாவது நல்ல வைக்கிறீங்களா? ஃபிங்கர் வந்து நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் உங்களுக்கு டேப்பை பிடிக்கிற அளவுக்கு வச்சீங்கன்னா போதும். எல்லா அளவுக்குமே அப்படி எடுக்கணும் எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் வைக்கிறது ஓகே தான். ஆனா டீப் நெக் வரும்போது உங்களுக்கு லூஸ் அதில் நிறைய கொடுக்கும். அதனால நீங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் இப்படி உள்ள வச்சு இப்படி டேப்பை பிடிக்கிறதுக்காக மட்டும் இப்படி வச்சீங்கன்னா போதும். ஓகே. இப்ப ஷோல்டருடைய பாயிண்ட், ஷோல்டர் வந்து ரைட் டு லெஃப்ட் அதுதான் கணக்கு. நம்ம வந்து வலதுபுற ஷோல்டர்ல இருந்து இடதுபுற ஷோல்டர் வரைக்கும் டேப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம வைக்கும் போது கரெக்டான போன் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க இப்படி ஷோல்டர் வச்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 15.5 இன்ச் வருது. இப்ப இதை நீங்க கிராஸ் செக் பண்ணோம்னா இந்த போன் கழுத்துக்கு கிட்ட ஒரு எலும்பு இருக்கும், அதுல இருந்து இங்க அளவு வச்சு பாத்தீங்க அப்படின்னா
ஒன் சைடு கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த போன்ல இருந்து இங்க வச்சீங்க அப்படின்னா கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து 15 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 7.25 வரணும். 1/2 ஷோல்டர் அப்படிங்கிறது நார்மலா நம்ம ரவுண்ட் நெக் பிளவுஸுக்கோ ரவுண்ட் நெக் சுடிதாருக்கோ இதுக்கெல்லாம் நம்ம மேக்சிமம் அளவு வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஒரு காலர் நெக்கு, ஒரு ஹை நெக்கு, ஒரு போட் நெக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம தைக்கும் போது கம்பல்சரி இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டா வேணும். சப்போஸ் நம்ம ஷோல்டர் வச்சு ஒரு நெக்கினுடைய அகலம், ஷோல்டருடைய அகலம் நம்ம கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னாலும் நீங்க இந்த அளவு வந்து கரெக்டா எடுத்துருக்கணும். ஏன்னா இந்த அளவுல வந்து நமக்கு தள்ளி 15 வர இடத்துல 17 அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா அளவுகளுமே உங்களுக்கு தப்பா போகும். அதனால கரெக்டான பாயிண்ட்ல வச்சு நீங்க அளவு எடுக்கும் போது 15.5 இன்ச் நமக்கு கிடைக்கும். அப்போ ஷோல்டர் டு ஷோல்டர், ரைட் டு லெஃப்ட் நீங்க அந்த கரெக்டா அந்த போன்ல வச்சு நீங்க மெஷர் பண்ணுங்க. கீழே ரொம்ப இறக்கி எடுக்க வேண்டாம், ரொம்ப மேல தள்ளி எடுக்க வேண்டாம். கரெக்டா நமக்கு ஒரு ஷோல்டர்னா என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்தா போதும். அப்போ ஒன் சைடு ஷோல்டர் அப்படிங்கும் போது இந்த அளவு நம்ம எடுப்போம். அதுல ஒரு போட் நெக் வேணும் அப்படின்னா இங்க இருந்து இந்த போட் என்ன ஷேப்ல வருதோ அந்த அளவு இங்க சென்ட்ரல் லைன்ல தான் நம்ம அளவு எடுப்போம். அதுக்காக இப்படி கிராஸ் பண்ண மாட்டோம், இப்படி ஸ்ட்ரெயிட் தான். ஏன்னா நான் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் தான். இங்க மேல இருந்து எந்த இடத்துல நெக் வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நெக் பாத்தீங்கன்னா 10 இன்ச் வருது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா 9 இன்ச் வரும். இங்க வந்தா 8 இன்ச் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு கணக்கு. எந்த இடத்துல நமக்கு நெக் வரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா வச்சு எடுக்கும் போது அந்த இடத்த நம்ம நெக்கினுடைய உயரத்தை இங்க நோட் பண்ணிக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து 10 இன்ச் இருக்கு. 10 இன்ச் அப்படிங்கிறது லோ நெக் தான். நார்மலா உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் ஃபார்முக்கும் நம்ம டைரக்டா ஒருத்தங்களுக்கு அளவு எடுக்கிறோம், ஹியூமன் பாடிக்கு அளவு எடுக்கிறோம்னா நிறையவே வித்தியாசம் வரும். இந்த மாதிரி பிளாட்டா எல்லாம் எல்லாருடைய பாடியும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய இது வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்குமே பிளவுஸ் ஃபிட்டிங் நல்லா வரும். கரெக்டா செஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட் ரவுண்டும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப பேக் சைடு பாத்தீங்கன்னா லென்த் எடுத்துட்டோம், அதே மாதிரி ஷோல்டர் எடுத்துட்டோம், அதே மாதிரி நெக்கினுடைய உயரம் எடுத்துட்டோம். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது இங்க எங்க லென்த் முடியுதோ அந்த அளவுல நம்ம எடுத்துருக்கோம். இப்ப இது வந்து ஃப்ரண்ட் சைடு. கப் ஷேப் அளவு ஒரு சிலர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இது மிட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 10 இன்ச் வந்து மிட் பாயிண்ட் வருது. அப்போ இந்த 10 இன்ச் அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட். அதே மாதிரி 2 பஸ்டுக்குள்ள கேப் என்ன அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கிறது. நார்மலா அளவு எடுக்கிற முறை மட்டும் இதுதான். ஆனா நம்ம பாடியில எடுக்கும் போது டிஃபரன்ஸ் வரும். இப்ப நான் சொல்ற கணக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்ட 4ஆ பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு 9.25 வருது. அதுதான் நம்ம பாடிக்கு பிளெக்சிபிளான அளவா இருக்கும். இந்த அளவு பாத்தீங்கன்னா இது நார்மலான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸோ இல்ல நம்ம ஏதோ ஒரு ட்ரெஸ் தைச்சிருக்கோம் அப்படின்னாலும் போட்டு பார்க்கறதுக்காக ரெடி பண்ற ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் தான் இதே ஒழிய இது வந்து நம்ம அக்யூரேட்டா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது. நம்ம எங்கெங்க என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதுல சொல்லித்தரேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ அல்லது பக்கத்துல யாருக்காவதோ அல்லது உங்க கிளைண்ட்டுக்கோ அவங்களுக்கோ நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஃப்ரீயா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு இது கிடைக்கும். அதனால மேக்சிமம் அளவு எடுக்கும் போது நம்ம சொன்ன ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவு எடுக்கும் போது எப்படி எல்லாம் நம்ம அளவு எடுக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த முறையில நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா அதே ஹை பாயிண்ட்ல தான் வைக்கிறேன். பேக் லென்த்துக்கு வந்து இதே ஹை பாயிண்ட் தான் பேக், ஃப்ரண்ட் லென்த்துக்கு இதே ஹை பாயிண்ட் தான். இந்த இடம் எடுத்தாலும் இது ஓகே தான். இது வந்து அண்டர் பஸ்ட் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 15. இப்ப நீங்க அந்த பேக் 15 வைக்கும் போது இது ஒரு 15 16 அந்த மாதிரி கீழே இது வந்து கொஞ்சம் இறங்கி வரும்.
அப்புறம் ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும் போது இதேதான். இதுல பாத்தீங்கன்னா 7 இன்ச்சு உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக். இதனுடைய நேர்கோடு தான். இங்க இருந்து நம்ம எப்படி இது பண்றோமோ அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் நெக். இதுல வந்து 7 இன்ச்சு. இதுவே நம்ம காலர் இதுக்கெல்லாம்னா சுடிதாருக்கெல்லாம்னா நம்ம மேல ஏத்திட்டே போவோம். கோட் நெக் அப்படின்னா இங்க வரைக்கும் வரும். ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம இங்க இருந்துதான் அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த அளவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த உயரத்தையும் அந்த இதுவும் மட்டும்தான் நம்ம வந்து மாத்துவோம். அதுக்கப்புறம் கையினுடைய நீளம். கையினுடைய நீளம் போது நீங்க எந்த இடத்துல ஷோல்டர்னுடைய அளவு எடுத்தீங்களோ அந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை எல்போ ஸ்லீவ் அப்படின்னா கையை இப்படி வச்சு எடுங்க. இப்படி லென்த்தா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல துணி வந்து ஃபோல்ட் ஆகும். ரொம்ப லென்த் வச்சுட்டா அப்ப அந்த ஃபோல்டிங் வராம இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இதோட எடுத்த இந்த இடம் மடங்காம எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா வரும். அந்த இடத்துல உங்களுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் எடுக்கணும் அப்படின்னா நீங்க கையை இப்படி வச்சுட்டு ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். ஏன்னா மேக்சிமம் கையை கீழே விட்டுட்டா டேப்பை இறுக்கி பிடிச்சிட்டாங்கனாலும் அது வந்து நம்ம எடுக்கிற அளவுல வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால கையை இப்படி இடுப்புல வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் கரெக்டா வரும். இப்படி எடுக்கும்போது 17 இன்ச் வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட். அதுவும் கரெக்டா அந்த ஷோல்டர்ல தான் எடுக்கணும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம 1/2 ஷோல்டர் ரைட் டு லெஃப்ட் எடுக்கிறோம். கையினுடைய நீளம் இங்கதான் எடுக்கிறோம். ஆம்ஹோல் ரவுண்டும் இங்கதான் எடுக்கிறோம். அதனால இது கீழே இறக்கியோ ரொம்ப மேல ஏத்தியோ எடுத்துடக்கூடாது. கரெக்டா இந்த இடத்துல வச்சுதான் நம்ம எடுக்கணும். நம்ம பாடியா இருந்தா அந்த ரவுண்டு நமக்கு கரெக்டா பிளெக்சிபிள் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுதான் வருது. அப்ப இது வந்து நம்ம கரெக்டா ரவுண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்க கேட்கிற மாதிரி இந்த ஒரு ஃபிங்கரை மட்டும் உள்ள வச்சு இப்படி அளவு எடுத்தீங்கன்னா போதும். நம்ம 4 விரல் விட்டு எடுக்கிறது 5 விரல் விட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து லூஸ் கார்மெண்ட்டுக்கு செட் ஆகலாம். அதாவது நைட்டிக்கு ஷர்ட் தைக்கிறது அந்த மாதிரி தைக்கும் போது நம்ம 4 ஃபிங்கர்ஸ் உள்ள வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம வேண்டாம். பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட். அதனால நீங்க எப்பவுமே அளவு எடுக்கும் போது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ நார்மல் கட் பிளவுஸுக்கும் கிராஸ் கட் பிளவுஸுக்கும் அளவு எடுக்கிறதுல வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அளவுகளை பொறுத்த வரைக்கும் இதே அளவுகள் தான். நம்ம கிராஸ் கட்டா இருக்கட்டும், கோட் நெக்கா இருக்கட்டும், ஹை நெக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அளவு எடுக்கிறது இதே ஒரே மெத்தடு தான். நமக்கு தேவையான அளவுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் பேக் லென்த், பின்கழுத்து உயரம், ஷோல்டர், முன்கழுத்து உயரம், கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, ஆம்போல்னுடைய சுற்றளவு, முன்பக்க உயரம். இதுதான் முன்பக்க உயரம். இது வந்து முன்பக்க ஓப்பன் லென்த். இந்த லென்த் தான் ஓப்பன் லென்த். பட்டி செப்பரேட்டர், இது தனி. இது எல்லாமே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடியில நம்ம அளவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நீங்க எடுக்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டான சரியான முறையில நீங்க எடுக்கணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஒரு டவுட் வந்துட்டு நம்ம மாத்தி எழுதிட்டோமான்னு ஒரு டவுட் வந்தா கூட நீங்க மறுபடியும் தாராளமா அளவு எடுக்கலாம். ஒன்ஸ் எடுத்துட்டோம் மறுபடியும் எப்படி எடுக்கிறதுங்கிற ஒரு இது வேண்டாம். ஏன்னா ட்ரெஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு எவ்வளவு டவுட் வருதோ அந்த அளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே ஏன் இத்தனை தடவை எடுக்கிறீங்கன்னா கேட்க போறது இல்ல. நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடும். அதனால நீங்க அளவு எடுக்கும் போது தெளிவா என்னென்ன அளவு, செஸ்ட் ரவுண்டா, மிடில் செஸ்ட் ரவுண்டா, வெயிஸ்ட் ரவுண்டா, உயரமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு நோட்ல ஒரே வரிசையா எழுதுங்க. மாத்தி மாத்தி எழுதாதீங்க. எத்தனை பேருக்கு அளவு எடுத்தாலும் நீங்க அளவு எழுதி வைக்கிற முறை ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் எந்த ஒரு சப்போஸ் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த அளவு இதுக்குதான் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வரும். அதனால மேக்சிமம் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். டேப்பை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தி அவங்க மெஷர்மெண்ட்ஸை நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே ப்ராப்பரா சரியான இடத்துல சரியான அளவுல நம்ம எடுக்கணும். ரொம்ப இறுக்கி எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இப்ப லீனா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் இறுக்கி எடுத்துட்டீங்கன்னா கூட எந்த ப்ராப்ளம் வராது, அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு ஆயிடும்.
அதுவே கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 பட்டன் போட முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நெக்கு வந்து டீப்பா போக போக தான் உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் குறையும். மேல போக போக அளவு வந்து நம்ம நார்மலா அந்த 4 இன்ச் வைக்கிறது கம்பல்சரி நம்ம வச்சுதான் ஆகணும். அதுல குறைஞ்சிருச்சுன்னா அவங்களால பிளவுஸ் போட முடியாது. இப்போ இந்த அளவு எடுக்கிற முறையில நான் இவ்வளவு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு புரியாத விஷயம் ஏதாவது இருக்கா, இல்ல மறுபடியும் ஏதாவது சந்தேகம் திரும்ப நான் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னொரு டைம் மெஷர்மெண்ட் எடுத்து காட்டணுங்களா? ஓகே, அப்புறம் இல்ல சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, நான் அதை பேஸ் பண்ணி எல்லாமே நான் இது பண்ணேன். மேம் இந்த கழுத்து இறக்கத்துலயும் மேம் இந்த கழுத்து இறக்கத்துக்கு ஆம்கோல்ல இருந்து இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி வருதுல்ல மேம், அதுக்கு எப்படி என்ன பண்ணுவோம்? இங்க சொல்றீங்களா? ஆமாங்க மேம். அது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட், அது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா எடுக்கணும். ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த டாட்டை நிறைய பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடம் வந்து ஒரு லைன் வரும். மேம் இந்த இடம் நீங்க வந்து இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் கட் பண்ண சொல்றீங்களா மேம்? அதுல ப்ராடா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணாம விட்டுருவதா இல்ல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கட் பண்ணலாமா மேம்? இல்ல, நான் அது வந்து உங்களுக்கு கட்டிங்ல நான் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம். ஓகே. இப்ப நீங்க ஷோல்டர் இறங்குது இல்லைங்க மேம் கீழே, பிளவுஸ் அப்படியே மூக்கள் அது எது? அதுதான் இப்ப உங்க அடிக்கையினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு நீங்க ப்ராப்பரா வைக்கலனாலும் ஷோல்டர் ஃபால் வரும். அது எல்லாமே நான் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்றதுலயும் கட்டிங் போறதுலயும் நான் சொல்றேன். இப்போ இதுல இருக்கிறது மெஷர்மெண்ட்ல என்ன டிஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன புரியலன்னு மட்டும் கேளுங்க. இப்ப அவங்க கேட்டாங்க, இன்னொரு தடவை எடுக்க சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு வேற உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லுங்க. ஆமோல் ரவுண்ட். ஓகே மேம் ஷோல்டர் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க மேம். ஷோல்டர் எப்படி இருக்கு? எதுங்க? போடும்போது மாறுமா? சென்டர் இடத்துல பெருசா மேம் ஸ்லீவோட அகலம் எடுக்கிறது எப்படி? ஸ்லீவனுடைய அகலம் லென்த் இப்ப நீங்க காமிச்சீங்க, பிரெத் எப்படி எடுக்கிறீங்க? புரியல. ஸ்லீவுக்கு லென்த் இப்ப நீங்க சொன்னீங்க, ஷோல்டர் லென்த் உங்களுக்கு எவ்வளவு லென்த் அதுக்கு சுற்றளவு கேக்குறீங்களா? அதுதான் இப்ப அதாவது லென்த் எடுக்கும் போது ஸ்ட்ரைட்டா வச்சு எடுத்துக்கோங்க, சுற்றளவு எடுக்கும் போது கை கீழே விட்டு எடுத்துக்கோங்க. ஆண்களை ஜாயின் பண்ற இடத்துல அகலம் இல்ல, அது ஆம்கோல் ரவுண்ட் தான் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, அதை வச்சுதான் நம்ம செக் பண்ணுவோம். ஷோல்டர் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ஷோல்டர் தான் வரணும் மேடம். இன்னொன்னு மேடம், எனக்கு ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சுரேஷ்குமார். இந்த இடம் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும்னாதான் இந்த இடம் வந்து கரெக்டான ஃபிட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அவங்க வச்சிருக்க அளவு அதுக்கு வந்து 12 இருக்கு மேடம், அது போட்டா கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. 12 இல்ல, ஒரு அரை இன்ச்சு நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா அது எப்படினாலும் மேல போகும். நீங்க அதே அளவு வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல போகும். சரி சரி. அது என்ன ஆகுனாக்கா, ஆமா ஆமெல்லாம் கரெக்டா போயிடுது மேடம். அந்த ஷோல்டர்ல மட்டும், அந்த சின்ன ஷோல்டர் மட்டும் மேல லிஃப்ட் ஆகிக்குது. இந்த இடம் சொல்றீங்க. அது அளவு ஜாக்கெட் வச்சாக்கா பார்த்து வச்சா கரெக்டா இருக்குங்க. நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம நீங்க சொன்ன பிறகு நான் தைச்சு பார்த்தேன் மேடம். இப்போ பார்க்கும்போது மேல தூக்குது. அப்ப இங்க என்ன மட்டும் தூக்குது மேல. இந்த இங்க வந்து இப்போ அங்க 2 மேடம். இல்ல, ஒரு நிமிஷம். ஆம்கோல் வந்து 1/2 ஷோல்டர் வச்சுட்டு நீங்க அங்க எவ்வளவு ஸ்லோப்பிங் கொடுத்தீங்க? ஸ்லோப்பிங் வந்து 1/2 இன்ச் தான், 1/4 இன்ச் கொடுத்துருக்கேன். அது ஓகே தான். அது ஸ்லோப்பிங் வந்து அரை இன்ச் மேல போகல. ஷோல்டர் பெட் வந்து 2.5 இன்ச் மேடம். ஓகே. நெக் பிரெத் வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துருங்க மேடம். ஓகே. அப்பனா போட் நெக் ஷேப் வருதுங்களா? போட் நெக் ஷேப் வரல, கொஞ்சம் வந்து போட் நெக் ஷேப்பாவும் இல்ல, க்ளோஸ் நெக் மாதிரி தான் வருது. ஆனா இந்த ஷோல்டர் 2 பக்கம் மட்டும் கொஞ்சம் ஹைட்ல தூக்கிடுது.
ஓகே, அது வந்து நீங்க இந்த ஸ்லோப் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இழுத்து பிடிச்சோம்னாதான் இங்க தூக்காம இருக்கும். சரி மேடம். ஓகேங்களா? இந்த இது டெப்த் பத்தி பிரச்சனை இல்ல. இது வந்து நீங்க இங்க ஸ்லோப் வந்து ஒரு 3/4 இன்ச் கொடுத்துட்டீங்கனாலும் இந்த இடம் தூக்கும். ஓகே ஓகே. ஏன்னா ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்னா இந்த இடம் நமக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா தான் ஒரு ஸ்லாண்டிங் இருக்குங்க. அதுவே நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும் போதுதான் இங்க, அதாவது காலர் நெக் வைக்கும் போதுதான் இங்க 1 இன்ச் 3/4 இன்ச் அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோப் கொடுப்போம். இது இங்க குறைய குறைய இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸ்லோப்பு குறைச்சிக்கலாம். ஒரு கால் ஒரு 1/2 இன்ச், 1/2 இன்ச்ல ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கலாமா மேடம்? அந்த அவ்வளவுதான் வைக்கணுங்க. அதுக்கு மேல வச்சீங்கன்னா இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னா தூக்கி. நெக் மேடம் இந்த 3 இன்ச்சஸ் வந்து அது 2.25 வைக்கலாமா மேடம்? நெக்கினுடைய ரவுண்டு அதுல வைக்கலாம். அது வந்து அவங்க எப்படி ஸ்டைல் கேக்குறாங்களோ அதுதான். அது வந்து எவ்வளவு கேட்டாலும் வச்சுக்கலாம். அது 2.5 இன்ச்ல இருந்து 2.25 இன்ச்சுக்குள்ளதான் மேடம் இந்த பழைய பிளவுஸ் எல்லாம் இருக்கு. அது வச்சு அது போதுங்க, அது ஓகே தான். சரி மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம், நேர் கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங் இதே தானாங்க மேம்? ஏன்னா கிராஸ் கட்டிங் போடும்போது அது அளவு மாறுதுன்னு சொல்றாங்க, அது எப்படி மேம்? அதாவது நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து மாறாதுங்க. எல்லாமே எல்லா இதுக்குமே ஒரே அளவு தான். ஆனா நம்ம கட்டிங் பண்ற மெத்தட்ல மட்டும்தான் கிராஸ் கட்டிங் ஒரு மாதிரியும் ஸ்ட்ரைட் கட்டிங் ஒரு மாதிரியும் நம்ம வெட்டுவோம். அதனால நீங்க அளவு எடுக்கிற மெத்தட் எல்லாமே இதேதான். ஆனா நம்ம கன்வெர்ட் பண்றதும் அதுல நெக்குக்கு தகுந்த மாதிரி அந்த ஈஸ் அலவன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதும் தான். அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணுவோம். மற்றபடி அளவெல்லாம் இதேதான். ஓகே மேம், தேங்க்யூ. இப்ப அவங்க மறுபடியும் ஒரு தடவை மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லுங்க. மேம் ஒரே ஒரு இது சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தமிழ்ல எடுங்க மேம். ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஒரு சில இது புரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த ஸ்னோப்புன்னு சொன்னது உங்களுக்கு என்னங்கிறது தெரியலைங்க. அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்படி நேரா இருக்கும், ஒரு சிலருக்கு இப்படி சரிஞ்ச மாதிரி வரும். அந்த சரிஞ்ச பாகத்தை தான் நம்ம ஸ்லோப்னு சொல்றோம். ஓ சரி சரி. ஒரு சில இது புரியுதுங்க மேம், ஒரு சில இது இங்கிலீஷ்ல சொல்லுமோ புரிய மாட்டேங்குது. நீங்க கேட்டுக்கோங்க. அத வந்து இந்த சரிவை வந்து நம்ம ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம். இப்போ ஒரு காலர் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கீழே இறக்குற சரிவு பாத்தீங்கன்னா 1 இன்ச் வரும். அதுவே ஒரு ஹை நெக்கோ இல்ல வேற ஏதோ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் வைப்போம். ஒரு கோட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வைப்போம். அந்த அளவுதான் வந்து இந்த சரிவு நம்ம கொடுப்போம். அப்படி வெட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு கரெக்டா இருக்கும். மற்றபடி டீப் நெக்குக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு எல்லாம் நம்ம வந்து அந்த அளவு வந்து நம்ம வைக்க தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேடம் ஒரு சின்ன சந்தேகம் மேடம். இப்போ பேக் வந்து அதாவது லென்த் ஆஃப் த பிளவுஸ் வந்து 13 இன்ச்சஸ்னாலும் அண்டர் பஸ்ட் வந்து 13 இன்ச்சஸ் வரும்போது அப்ப என்ன மேடம் பண்ணுறது? பட்டிக்கு வந்து கொஞ்சம் வராதுங்களா? இல்ல, இப்போ நீங்க இந்த போர்ஷன்ல இப்ப இது வந்து இங்க 13 இன்ச்சஸ்ல கனெக்ட் ஆகுதுங்களா? அதே மாதிரிதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனும் இங்க 13 இன்ச்சஸ்ல கனெக்ட் ஆகும். ஆனா இந்த ஃப்ரண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்படி இறங்கி வரும். ஆனா அது போடும்போது அவங்களுக்கு ரவுண்ட் கரெக்டா வரும். கரெக்டா வந்துடும். ஏன்னா நம்ம இங்க வைக்கிற அளவுதான், இங்க பஸ்டனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த பட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலா தான் ஜாயிண்ட் ஆகும். அப்ப இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு கப் ஷேப் பெருசு பண்ணும்போது அதிகமாகும். இந்த யோக் அப்படியே கீழே இறங்கி வரும். நீங்க போடும்போது இந்த பஸ்டுக்கு தகுந்த மாதிரி இந்த துணி மேல ஏறிக்கும். கீழே வச்சு பேக்கா பார்க்கும்போது ஃப்ரண்ட் லென்த் அதிகமா தெரியும். ஆனா போடும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவலா சைடு கரெக்ட்டா ஜாயின் ஆயிடும் மேடம். ஃப்ரண்ட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். சைடு வந்து கரெக்ட்டா ஜாயின் ஆயிடும். அது ஜாயின் ஆயிடும். தேங்க்ஸ். ஓகேங்க. இப்போ நான் மேடம் 3/4 ஸ்லீவ் கொஞ்சம் எப்படி மெஷர்மென்ட் எடுத்து காட்டுங்களா? 3/4 ஸ்லீவ் 3/4னா நம்ம இங்க இருந்து எவ்வளவு லென்த் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இங்க வைக்கணும். ஓகே சரிங்களா?
என்ன ஓகே லென்த் மேடம். வேணுமோ அது 3/4 இருந்தாலும் சரி, ஃபுல் ஹேண்டா இருந்தாலும் சரி, ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு லென்த் வேணுமோ ஆ கீழே கையை கீழே விட்டு ஃபுல்லா நம்ம ஆ அளவு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு அளவு எடுக்கணும். மடக்கி மடக்கி ஓகேங்களா? சொல்லணும் இல்லைங்களா? இந்த நீ கிட்ட ஒரு அளவு எடுக்கணும். ஓகே. இந்த நீ அளவு மடங்கு கிட்ட. வச்சுதான் இந்த நீ அளவை வச்சுதான் நம்ம கீழே கொண்டு வரணுமே ஒழிய இந்த அளவை வச்சு இப்படி மேல கொண்டு போக கூடாது. ஓகே. அப்ப இந்த இடம் நமக்கு டைட் ஆயிடும். ஓகே மேடம். அப்ப ஓகேங்களா? இந்த அப்ப இந்த முழங்கை லென்த்ல இல்ல இந்த லென்த்ல இந்த நீ கிட்ட ஏன்னா மேக்சிமம் 3/4 எடுக்கிறவங்க டைட்டா யாரும் போடுறது கிடையாது. நல்லா ஆமா. லூசா தான் கேட்பாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த அளவை விட இந்த அளவும் ஈக்குவலா இருக்கலாம். ஆனா ஓகே. குறைஞ்சு ரொம்ப கம்மியாயிடக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கை மடக்கும் போது நெக்கு கழண்டு வரும். ஓகே. அப்ப முழங்கை அளவும் எடுத்துக்கணும். ஆமா, குழந்தை அளவு கம்பல்சரி வேணும். அதை விட லூசா தான் கீழ் கை வந்து நம்ம அது கீழே டைட்டா இருந்தாலும் ஓகே, இந்த லென்த்துக்கு இது கரெக்டா இருக்கும். ஓகே. தேங்க்யூ. இதுக்கு மேல நீங்க கிராஸா கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே. மிடில் ஆர்மும் எடுக்கணும் மேடம். மிடில் மிடில் ஆர்ம் ஆர்மும் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு இங்கேயும் பெருசா இருக்கும், மிடில் ஆர்ம் வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் லைட்டா பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஆர்ம் வந்து பெருசா இருக்கும், இந்த ஆர்மும் பெருசா இருக்கும், நடுவுல பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சரிங்க. வரவங்களுக்கு நீங்க அளவு எடுத்தாலுமே அது நம்ம அப்படியே அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்க ஓகே. எப்போ போடுற மாதிரி யூஸ்வலான ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா அந்த இடத்துல பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்க. மேம் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாய் கட்டாய் வரும். கட்டாயம் வருதுங்களா? அப்படியே நின்றுச்சு நீங்க பேச பேச அப்படியே இல்ல அது கொஞ்சம் பவர் கட் ஆச்சு, அதனால அப்படி ஆயிருக்கும். இப்போ ஓகேங்களா? அப்படி இப்போ ஓகே. அப்புறம் வந்து அப்புறம் உங்களையும் நீங்க எடுத்து காட்டீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படுற ஃபெசிலிட்டி அதுவும் ரெண்டே இருந்தது சொல்லுங்க. நீங்க எடுத்து காட்டுறீங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்க எடுத்து காட்டீங்கன்னா நாங்க எங்களுக்குள்ள எடுக்க முடியாது. அதுவும் ஒரு நம்மளுக்கு அந்த ஆமா மேம் எங்க செல்ஃப் மேம் ஓகேங்க, சொல்லுங்க. புருஷோட 15 கேக்குறீங்க. நான் அளவு நம்ம அந்த 8ல இது பண்ணி நம்ம பேசுறோம். ஆமாங்க, இப்ப நான் என்ன விஷயம் சொல்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? மத்தபடி நீங்க நார்மலா எடுக்கிறதுக்கு வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வச்சுதான் கால்குலேஷன். ஓகே ஒரு மாட்டாரு அதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுங்களா? போட் நெக்குக்கு போட் நெக்குக்கு அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. 1/2 ஷோல்டர் தான் வைக்க முடியுங்க. அளந்தே தான் வைக்கணுங்களா? ஒரே செகண்டுங்க. சரியா நீங்க செல்ஃபா எடுக்கணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நார்மலா எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த டேபிள் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதுலயே நம்ம ஒரு விரல் மட்டும் உள்ள விட்டு நம்ம இப்படி எடுத்தா போதும். லென்த்தும் பிரச்சனை இல்ல, பேக்ல தான் எடுக்கணும்னு இல்ல, ஃப்ரண்ட்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹை பாயிண்ட்ல வச்சு இப்படி எவ்வளவு இறக்க நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி டேப் இருக்கும், உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். சரிங்களா? இத வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு கரெக்டா வரும். சரிங்களா? இது நம்ம கையை விட்டுட்டாலுமே இந்த பட்டனை டைட் பண்ணீங்கன்னா டைட் ஆயிக்கும். செல்ஃபா எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி நம்ம இன்னொருத்தருக்கு எடுக்கும் போது இது தேவையில்லை.
அந்த மாதிரி வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து கரெக்டா சுற்றுறது கரெக்டா வரும். ஆம்கோலும் அதே மாதிரி எடுக்கணும். லென்த் எல்லாம் நம்ம நார்மலா இப்படி வச்சு எடுத்துக்கலாம். மேம் இந்த டேப் என்னன்னு கேட்டீங்க நம்ம கடையில கேட்கறது இப்ப நீங்க வச்சிருந்தீங்க டேப்போட நேம் என்ன? இது நம்ம செல்ஃபா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு டேப்னு சொன்னீங்கன்னா போதுங்க. நெட்ல போகுது, நெட்ல வாங்கினதுதான், அமேசான்லயே இதுல வாங்கினதுதான், அதுல கிடைக்குங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க ஒன்ஸ்லாம் எடுக்க போறீங்க, அது சப்போஸ் யாராவது நின்றாங்கன்னா கூட அவங்க எடுத்து காட்டணும்னா எடுத்து தந்துருவாங்க. எடுக்கிற ப்ரொசீஜர் நீங்க சொல்லிருங்க, அவங்கள வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தர சொல்லிடுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃபா எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பிரீதிங் டைம்ல கூட நமக்கு வித்தியாசம் வரும். அக்யூரேட்டா நம்ம எடுக்கிறத விட அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். இன்னொருத்தங்க நம்ம எடுத்தா மட்டும்தான் அந்த அளவு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப இது ஒரு சுடிதார் தைக்கிறது ஓகே, நம்ம செல்ஃபா எடுத்துட்டோம்னா கூட கொஞ்சம் லூஸா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு அளவுக்கு டைட்டாவும் ஃபிட்டிங்காவும் அந்த கரெக்டாவும் எடுத்தாதான் நமக்கு கரெக்டா வரும். அதனால இன்னொருத்தரை எடுத்து தர சொல்லி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க எப்படி எடுக்கணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்க இந்த செஸ்ட் இந்த சென்டருக்கே நீங்க வந்து டேப் கொண்டு வந்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்க வச்சேன், அப்படி எடுக்க வேண்டாம், இங்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது மிடில் செஸ்ட் கரெக்டா மிட் பாயிண்ட்ல வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இடுப்பு சுற்றளவு, இது வந்து 29. அதாவது நம்ம நீல வாக்குல எடுக்கிறது எல்லாமே வெர்டிகல் மெஷர்மெண்ட்னும் கிராஸா எடுக்கிறது எல்லாமே ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு நீல வாக்குல என்னென்ன அளவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உயரத்தை பொறுத்து நீளத்தை பொறுத்து வரும். சுற்றளவு வச்சு நம்ம எடுக்கிறது எல்லாமே கிராஸ்ல எடுக்கிறது தான். அதனால எப்பவுமே மெஷர்மெண்ட் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே 2 டைப்பா நம்ம எடுப்போம். லென்த் மெஷர்மெண்ட் ஒண்ணு, ரவுண்ட் மெஷர்மெண்ட் ஒண்ணு. அப்ப லென்த்தா எடுக்கிறது எல்லாமே நமக்கு வந்து வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ். கிராஸ் வைஸா எடுக்கிறது எல்லாமே, இப்படி கிராஸ்ல எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்கும். இப்ப இது ரவுண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, இது எல்லாமே ரவுண்டா வரும். லென்த் பாத்தீங்க அப்படின்னா பேக் லென்த், ஃப்ரண்ட் நெக் லென்த், பேக் நெக் லென்த், ஸ்லீவ் லென்த், ஃப்ரண்ட் லென்த், இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீல வாக்குல வரும். அதாவது நீங்க இங்கிலீஷ்ல நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உயரத்துல எடுக்கிறது எல்லாமே வந்து லென்த் நம்ம சொல்லுவோம், குறுக்க எடுக்கிறது எல்லாத்தையுமே கிராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாத் நம்ம கட் பண்றோம் அப்படின்னா அந்த கிளாத்ல வந்து பயாஸ் பீஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நெக்குக்கு கொடுக்குற கிராஸ் பீஸ். அது வந்து ஃபுல் கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்கு வந்து கரெக்டான ஃபிளெக்சிபிளா நமக்கு கிடைக்கும். அதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லும் போது குறுக்க வாக்குல போடுறது கிடையாது, ஆஃபா திருப்பி நல்லா ஃபிளெக்சிபிளா வரணுங்கிறதுக்காக நம்ம கிராஸ் பண்ணி போடுறதுதான் கிராஸ் கட்டிங்னு சொல்லுவோம். இது கிராஸ் அப்படிங்கும் போது இது குறுக்கு வாக்குல வருது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய அதுக்கு போடுற கட்டிங் வேற, இதுக்கு போடுற கட்டிங் வேற. அதனால நீங்க இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் ரொம்ப முக்கியம். மிடில் செஸ்ட் வந்து தேவைப்பட்டா எடுங்க. வெயிஸ்ட் ரவுண்டு பிளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எடுங்க. ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னா ஷோல்டர் அளவு எங்க எடுக்கிறோம், அதே மாதிரி ஸ்லீவனுடைய அளவு எங்க தொடங்குறோம் அந்த இடத்துலதான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டையும் நம்ம மெஷர் பண்ணணும். இதனுடைய அண்டர் ஆர்ம்ல இப்படி வச்சுக்கோங்க, டேப்பை வச்சுட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுவே கை நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா ஃப்ரீயா எடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கறதுனால நம்ம பார்த்து கரெக்டா எடுத்துக்கோங்க. 16 இன்ச் வருது. அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம அளவு எடுக்கணும். எவ்வளவு லென்த் வேணுமோ அது. ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா இந்த இடத்துல வரும், 4.5 வரும்.
நார்மல் ஸ்லீவ்னா ஒரு 6-7 அப்படி வரும். எல்போ அப்படின்னா 10-10 வரும். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ், இது வந்து நார்மல் ஸ்லீவ், கீழே வந்து எல்போ ஸ்லீவ், அதுக்கு கீழே வந்து 3/4 அப்படிதான் நம்ம ஸ்லீவை வந்து பிரிக்கிறோம். அப்ப என்ன ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த இடம், எந்த இடத்துல ஒரு அளவு நீள வாக்குல அளவு முடியுதோ அந்த இடத்துலதான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு இங்க 4 எடுத்துட்டு இங்க சுற்றளவு எடுத்தீங்கன்னா அது மேட்ச் ஆகாது. அதனால இப்ப 4 இன்ச் எங்க முடியுதோ அந்த இடத்துலதான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். 12 இன்ச் எங்க முடியுதோ அந்த இடத்துலதான் சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு அப்படிங்கிறது பிளவுஸ் வந்து நம்ம ஸ்லீவ் போடும் போது பிளெக்சிபிளா உள்ள போடும். ரொம்ப டைட் பண்ணி போற மாதிரி ரொம்ப இறுக்கி பிடிச்சு அந்த மசில்ஸ் அமுத்தி எல்லாம் எடுக்கக்கூடாது. நார்மலா ஒரு கிளாத் நம்ம போடும்போது எப்படி ஃப்ரீயா உள்ள போய் வருதோ அந்த மாதிரி தான் இருக்கணும். எப்பேற்பட்ட துணியா இருந்தாலும் நீங்க தைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்க போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கான ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி கொடுத்துதான் ஆகணும். இது நம்ம வந்து காட்டனுக்கு தான் சிங்க் ஆகும், பாலிஸ்டருக்கு சிங்க் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது லைட்டா ஒரு டைம் வந்து சிங்க் ஆகும். அது வந்து நம்ம போட்டு பார்க்கும் போதே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கும், வாஷ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா டைட்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணுமே ஒழிய வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டா எப்படி டைட் ஆகுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி நம்ம அளவு எடுக்க கூடாது. அதனால மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸ்ல நார்மலா நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்ட்ரெச் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி உயரம் இந்த ஷோல்டருடைய ஹை பாயிண்ட்ல இருந்து தான் எடுக்கணும். 15 இன்ச் வருது, இந்த 15 இங்க வருதுன்னா அங்கதான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். பேக் நெக் என்ன அளவு வேணுமோ, இப்ப 5 இன்ச் வேணும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளோஸ் நெக் தான். க்ளோஸ் நெக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 0 நெக்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இந்த இடம் மட்டும் ஒரு இன்ச் மட்டும் தான் டீப் வரும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அப்படின்னா நம்ம போட் நெக்கு எடுப்போம், க்ளோஸ் நெக்கு எடுப்போம். 4 இன்ச் அப்படிங்கும் போது நார்மல் தான். டீப் நெக் அப்படின்னு எந்த இடத்துல வருது அப்படின்னா மேக்சிமம் இந்த ஆம்கோலை விட இறங்கி ஒரு 3 இன்ச் 4 இன்ச் இறங்கி வருது அப்படின்னா தான் டீப் நெக். ஒரு சிலருக்கு ஆம்கோல் நல்லா அகலமாவே இருக்கும், அவங்களுக்கு நீங்க நெக் எடுத்தீங்கன்னா 8 இன்ச் வச்சு போட்டீங்கன்னா கூட மேல இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவே ஆம்கோல் சின்னதா இருக்கு, அவங்களுக்கு 8 இன்ச் வச்சு பாத்தீங்கன்னா லோ நெக்கா தெரியும். அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க வந்துட்டு டீப் நெக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மேக்சிமம் இந்த ஆம்கோலை விட 2-3 இன்ச் கீழே இறங்கி இருந்தா மட்டும்தான் அது டீப் நெக். மற்றபடி ஆம்கோல் அளவுக்கே வருது அப்படின்னா அது நார்மல் நெக் தான். அவங்களுக்கு நம்ம ஷோல்டர்ல இருந்து நார்மலா எப்பவும் எப்படி கால்குலேஷன் போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டா போதும். இப்போ மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் சொல்லிட்டேன். ஷோல்டர் பாயிண்ட் இது 1/2 ஷோல்டர், அதே மாதிரி நெக்கினுடைய உயரம். ஃப்ரண்ட்ல அதே மாதிரிதான் நம்ம கப் ஷேப் இதுக்கெல்லாம் அளவு நம்ம மேக்சிமம் எல்லாருக்குமே கப் ஷேப் அளவெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். அது எவ்வளவுதான் ஃப்ரண்ட் நெக் அதே ஹை பாயிண்ட்ல தான் வைக்கிறேன், டேப்ப நேரா தான் வச்சிருக்கேன். எந்த இடத்துல கிராஸ் வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து நெக்கினுடைய உயரம். ஓகேங்களா? இந்த மிட் பாயிண்ட் எங்க வருதோ அதுதான் உங்களுக்கு முன்பக்கம் டாட்னுடைய லென்த். இது வந்து அண்டர் பஸ்ட். ஓகேங்களா? மியூட் பண்ணிக்கோங்க. சின்ன கழுத்து அளவெல்லாம் நாளைக்கு சொல்லுவீங்களா மேடம்? எப்படிமா அளவு சின்ன கழுத்து அளவு எடுக்கிறது, கழுத்து பக்க கழுத்து எடுக்கிறது க்ளோஸ் நெக் கேக்குறீங்களா? இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸா கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. உங்களுக்கு எவ்வளவு நீங்க இறக்கம் வைக்கிறீங்களோ அந்த இறக்கம் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம், இங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம், இங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போட போறோம். அப்போ உங்க கையில எந்த மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் இப்ப நான் எப்படி அளவுகள் எடுக்க சொன்னேனோ அதே மாதிரி உங்களுடைய அளவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. அளவுகள் எடுக்கும் போது நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி அளவு எடுத்ததை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பேட்டர்ன்ல போடுவோம் அப்படிங்கறதுதான்
அடுத்த வந்து விளக்கமா நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு டவுட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் வந்து ஆஃப் வைக்கிறேன் நம்ம செஸ்ட்டுக்கு. ஆனாலும் அந்த வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் போடும்போது லேசா இங்க இழுக்குது. அது ஒரு இதனால இங்க வந்து இழுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்களா? இப்ப இந்த செஸ்ட் லூஸ் வந்து இதுக்கு கரெக்டா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க இழுக்காது. இந்த ஆப்போனன்ஸ் தள்ளி பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே தான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டது. அத இந்த இடத்துல கட் பண்றோம்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இந்த செஸ்டும் வந்து ஒரு ஆப்போனன்ஸ் தள்ளி தான் ஃப்ரண்ட் மட்டும் தள்ளி தான் கட் பண்றேன். செஸ்ட் ரவுண்ட் ஃப்ரண்ட் இல்ல நான் அது வந்து என்ன ப்ராப்ளம்னா நீங்க மெஷர்மெண்ட்ல தான் அதை செக் பண்ணணும். 36 இன்ச்சு நீங்க அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 இன்ச்சு சேர்த்து 40 இன்ச்சு வைக்கிறோம் இல்லைங்களா? இங்க இருந்து இங்க 10 இன்ச்சு வருதான்னு கரெக்டா பாத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணிடுறேன். எல்லாமே பக்காவா இருக்கு அளவுலாம் எடுக்கும்போது. பட் அவங்க அது மட்டும் லேசா இழுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்ப இந்த கிராஸ் வெட்டாதீங்க. அது வெட்ட வேண்டாம். அது வெட்ட வேண்டாம். இந்த இடத்துல வந்து கிராஸ் வந்து நெக் லூஸ் வரவங்களுக்கு தான் இது வெட்டணும். ஓகே. ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பஸ்ட் வந்து இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து பஸ்ட் இறங்கிருக்கு. ஒரு சிலருக்கு மேல இருந்தே பஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு நீங்க இங்க அரைஞ்சு வெட்டினீங்கன்னா அங்க இழுத்து பிடிக்கும். சாகிங்கா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது சாகிங்கிறத விட உடல் அமைப்பு அப்படிதான். ஒரு சிலருக்கு செஸ்ட் பாத்தீங்கன்னா 2-3 இன்ச்சு வச்சீங்கன்னாலே லோ நெக் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப இறுக்கி கொடுக்க கூடாது. அந்த 10 இன்ச்சு லூஸ் நீங்க கரெக்டா அப்படியே கொடுத்துருங்க. மேடம் இப்போ 13 இன்ச்சு 33 இன்ச்சு ஆஃபர் செஸ்னா 34 அது வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்களா? பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் இந்த லூஸ் வரதுக்கு சான்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எப்படி அளவு எடுத்தாலுமே மேக்ஸிமம் அந்த அரை இன்ச்சுக்கு வந்து உயர லென்த்ல தான் உங்களுக்கு வேரியேஷன் வருமே ஒழிய கிராஸ் மெஷர்மெண்ட்ல பெருசா வேரியேஷன் வராதுங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் தான் அப்படிங்கும் போது நீங்க அந்த அரை இன்ச்சை வந்து நீங்க ரவுண்ட் பண்ணி 1 இன்ச்சாவே வச்சுக்கலாம். ஆனா உயரத்துல அது பண்ணக்கூடாது. உயரத்துல 13 தான் வைக்கணும். சரி. குறுக்கு மெஷர்மெண்ட்ல எல்லாமே நம்ம அதை சேஞ்ச் பண்ணி நம்ம மேல செஸ்ட் வந்துடுறீங்க, மிடில் செஸ்ட் வந்துடுறீங்க. நம்ம எதை போட்டு கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் பேட்டர்ன்ல? செஸ்ட் ரவுண்ட் தான் கால்குலேட் பண்ணணும். அப்ப மிடில் செஸ்ட் வந்து கப் ஷேப்புக்கு லூஸ் கொடுக்கிறது தான் மிடில் செஸ்ட். நம்ம டாட் பிடிக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணணுங்களா? ஆமா. இப்போ இங்க வந்து 36 இருக்கு, இங்க 38 இருக்குன்னா இந்த உயரத்தை வந்து நம்ம 9.5 இன்ச்சு வைக்கணும். அதுல இருந்து 4.25 கீழே வைக்கணும். அதுவே இந்த அளவை வந்து நீங்க வச்சீங்கன்னா கப் ஷேப் மேல ஏறிடும். புரியுதுங்களா? ஹெவி பஸ்டா இருக்கிறவங்களுக்கு 1/4 வச்சு மிடில் செஸ்ட் மார்க் பண்ணுவோம். அதுக்காக தான் மிடில் செஸ்ட் எடுக்கிறோம். ஆனா இந்த அளவை இங்க கொடுத்தீங்கன்னா செஸ்ட் வந்து லூஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஹூக் போடும்போது லூஸ் வரும். இந்த கப் ஷேப்புடைய அளவை நம்ம கரெக்டா வைக்கணுங்கிறதுக்காக தான் மிடில் செஸ்ட் எடுக்கிறோம். மிடில் செஸ்ட்ங்கிறது இந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த லூஸ் கொடுக்குறோம், இங்க வந்து கொடுக்க கூடாது. ஹெவி பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 36 வர்றவங்களுக்கு கூட இங்க 40 வரலாம். அப்ப 36 நீங்க 1/4 வச்சீங்க அப்படின்னா கப் ஷேப் அவங்களுக்கு பத்தாது. அப்போ 1/4 வச்சு 40 இன்ச்சு வச்சீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வரும். அப்பதான் இந்த இடத்துல வெட்டாம கரெக்டா ஃபிட்டிங் ஆகும். சொல்லுங்க. மிடில் செஸ்ட் நம்ம கணக்குல எடுத்துக்கிறதா அப்பர் செஸ்ட் எடுத்துக்கிறதா மேடம்? நீங்க வந்து 1/4 அதாவது 4ல 1 பங்கு துணியை மடிச்சு வெட்டும் போது அப்பர் செஸ்ட தான் நீங்க எடுக்கணும். சரி. அவங்க புஷ்பராஜ் அவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னோட ஷோல்டர் வந்து 2 அங்குலத்துக்கிட்ட முன்னுக்கு இறங்கி வருது. அப்போ அதுக்கு ஷேகிங்கா போகுது. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா லூஸா போகுது. பிளவுஸுக்கு ஷோல்டர் பின்பக்கம் சாரி விட்டுனா முன்பக்கத்துக்குள்ள வருது. சரி, நீங்க முன்கழுத்து உயரம் எவ்வளவு வைக்கிறீங்க? அது கொடுத்து தைச்ச பிளவுஸ் இல்ல, முன்கழுத்து வந்து நீங்க சப்போஸ் ஒரு 5.5 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு 4 இன்ச்சு மட்டும் வைங்க. சரிங்களா? ஒரு 4 இன்ச்சு மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து, ஏன்னா ஹெவி பஸ்டா இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா அந்த ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும்.
அவங்களுக்கு வந்து முன்கழுத்து நீங்க 4 இன்ச் வச்சாவே அவங்க போடும்போது கிட்டத்தட்ட 5-5.5 இன்ச் வந்துடும். ஏன்னா அது கரெக்டான ரவுண்ட் ஷேப்ல உட்காராது, இப்படி தொங்கி இப்படி இறங்கிதான் வரும். அவ அதனால உயரம் வந்து 16 இன்ச் வச்சா முன்பக்கம் 15. அந்த முன் கழுத்தினுடைய உயரம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா சரியா வரும். அது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. கப் ஷேப் இங்க வர நெக் வந்து உங்களுக்கு இங்க வரும்போது இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா உட்காரும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இதை இறக்கும் போது என்ன ஆகும்னா இங்க இருக்க கிளாத்தும் சேர்ந்து இறங்கும். அதே மாதிரி இந்த கப் ஷேப்போட உயரம் கரெக்டா வச்சுட்டாலும் உங்களுக்கு இங்க இருந்து இழுத்துட்டு வராது. அப்ப ஷோல்டர் பிடிக்கிறதாலும் பின்பக்கமா இருக்கு. இல்ல அது ஷோல்டர் நம்ம தைச்சதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அந்த ஃபிட்டிங் வராது. அதனால நம்ம கட்டிங் போடும்போதுதான் அதெல்லாம் கவனிக்கணும். ஓகே ஓகே ஓகே. மேடம் ஒரு டவுட், தோல்ல இறங்கி வருதுங்க, அது எப்படி கால்குலேட் பண்றது? எப்படிங்க? தோல்ல நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பிளவுஸ் கை இறங்கி வருதுங்க, அதை எப்படி கால்குலேட் பண்றது? இப்படி இறங்கி வருதுங்களா? ஆமாங்க, அப்படியே அந்த கைப்பக்கம் இறங்குது. கைப்பக்கம் இறங்கி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக் லூஸ். ஓகே, இந்த நெக் இழுத்து பிடிச்சாதான் இங்க வந்து இழுக்கும். அப்ப நீங்க டீப்பா நெக் கொடுக்கும் போது இந்த 1/2 இன்ச் வந்து இங்க கட் பண்ணணும். அதே மாதிரி இங்க கொடுக்குற அளவு பாத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டா இருக்கணும். இதுல லூஸ் வரக்கூடாது, அடுத்தது இந்த நெக்ல லூஸ் வரக்கூடாது, இங்க 1/2 இன்ச் சேர்த்து பிடிக்கணும். அப்பதான் இது வந்து டைட் ஆகும். அது ஒரு விஷயம். இங்க வைக்கிற அடிக்கையினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த அடிக்கையினுடைய அளவும் நீங்க கரெக்டா வைக்கல, கம்மியா வச்சிட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து கீழே இறங்கி வரும். ஓகே சரிங்களா? இந்த அடிக்கையினுடைய அளவு முக்கியம். இந்த நெக் பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்டும் இந்த நெக் லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இடம் லூஸ் வந்துட்டாலும் இது லூஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டியை பிரிச்சுட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் பட்டி வச்சு தச்சு ஹூக் போட்டீங்கன்னா இது கரெக்டா வரும். ஓகே ஓகே சரிங்களா? இது மேக்ஸிமம் இந்த நெக் லூஸ் வராம இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் டீப் நெக் கேட்கும் போது இந்த இடத்துல நம்ம நிறைய வெட்டிதான் ஆகணும். அப்பதான் இந்த இடத்துக்கும், ஏன்னா இது கிராஸ் வந்து இப்படி வெட்ட வெட்ட நல்லா லூஸ் கொடுத்துட்டே போகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த நம்ம இப்படி குறுகலா இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆகாது, ரொம்ப டீப்பா வந்துச்சு அப்படின்னா நெக் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம அதை குறைக்கணும். குறைச்சிட்டு நம்ம இதை இழுத்து போட்டோம் அப்படின்னாதான் இந்த இடமும் உங்களுக்கு கரெக்டா நெக் வந்து இப்படி கை அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்படி கழுத்து வராம கரெக்டா இருக்கும். நான் போட்டேன், ஆனா அவங்களுக்கு கொடுக்கும்போது போடும்போது கை இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க கப் ஷேப் கரெக்டா வைங்க. உயரம் கப் ஷேப் கை தூக்க இறக்கும் போது மேல ஏறக்கூடாது, கரெக்டா இருக்கணும். அதனால இந்த மிடில் செஸ்ட் வச்சு இந்த செஸ்டினுடைய அளவு கரெக்டா கொடுங்க. அதை கவர் பண்ற மாதிரி யோக் பீஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவை தான் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணீங்கன்னாலே அது கரெக்டா போயிடும். ஓகே ஓகே மேம் இந்த ஆங்கிள் லூஸ் வரும் இல்லைங்க மேம், அது இது நடக்கும் பேக் சைடு. இந்த இடத்துல சொல்றீங்களா? ஆமா அது கீழ இந்த இடத்துல லூஸ் வருது. ஆமாங்க, பேக் சைடு துணி அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல துணி தூக்குறது காரணம் டீப் நெக் வைக்கும் போது நான் இந்த இடத்துல துணியை குறைக்க சொல்லியிருப்பேன். அது குறைக்காம விட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே இங்க இருந்து இங்க செஸ்ட் ரவுண்ட். அடுத்தது ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா வெட்டல அப்படின்னாலும் வரும். டீப் கரெக்டா கொடுத்து வெட்டணும். இல்ல ரொம்ப டீப்பா கொடுத்தீங்கன்னாலும் சுருக்கம் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு உயரம் கரெக்டா வைக்கணும். 5.5 இன்ச்சுனா கரெக்டா 5 வச்சு அதுல வந்து நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 1/2 கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீவ்ல அப்படி வருது அப்படின்னா நம்ம இப்படி வெட்டுறதுல வந்து இந்த ஷேப் கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி எல்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வரும். அதை லைட்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் கரெக்டா சீட்டிங் ஆகும். அந்த சுருக்கம் எல்லாம் எதுவும் நமக்கு வராது. ஆம்கோல ரொம்ப கீழே இறங்கியும் கொண்டு வந்துடக்கூடாது, ரொம்ப மேலே ஏற்றிட்டு போயிடக்கூடாது. கரெக்டான இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட் கட் ஈஸியாக சொல்லுங்க மேடம். ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு 4 இன்ச்சஸ் தான். அதுக்கும் 4 இன்ச்சஸ் தான். எல்லாத்துக்குமே 4 இன்ச்சஸ் தான். கிராஸ் கட்டுக்கு டீப் நெக் வரும்போது மட்டும் நமக்கு குறையும். சரி மேடம், முன்கழுத்து கூட இருந்தா என்ன செய்யணும்? முன்கழுத்து வந்து அது கூட ஒரு 1.5 வரைக்கும்
கூட இங்க இழுத்து குத்துற அளவுக்கு அப்படி எண்ணெயில எப்படி ஆல்டர் பண்ணலாம் அதை? இது ரொம்ப இறங்கிடுச்சுன்னா எப்படி ஆல்டர் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, இல்ல இந்த காலத்துல அதாவது நம்ம வந்து நம்ம இப்ப பெருசா இருக்குது, இப்போதைக்கு இந்த சைடுல மட்டும் டாட் தான் பிடிக்க முடியும். அதுதான் செய்யலாம். அதுதான். ஏன்னா வெட்டின விஷயத்த நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ண முடியாது. மேல இருந்தா கூட நம்ம அதை வெட்டி கீழே இறக்கலாம். சப்போஸ் கீழே இறங்குனதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. லூஸ் இருந்தா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கூட ஆனா தானே இருக்கு வெட்டி இறங்குனது வந்து லூஸ் ஒன்றரை வருதுங்களா? தான் இருக்கு மேடம். லூஸ் வருதுன்னா நீங்க ஒரு 3 ஹூக்கு மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி எடுத்து தச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, இதை ஓப்பன் அவுட் போட்டு ஆமா, இந்த 3 ஹூக் மட்டும் பிரிச்சுட்டு இதை கூட பிரிக்க தேவையில்லை. இந்த சைடு பட்டியை மட்டும் பிரிச்சுட்டு ஒரு ஒரு அரை இன்ச்சு வெட்டிடுங்க. அப்ப தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு போயிடும். அப்போ உங்களுக்கு 3/4 இன்ச்சு குறையும் போது இன்னும் கொஞ்சம் இப்படி டைட் வந்துடும். டைட் ஆகும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது மேல மட்டும்தான். அப்ப இங்க டைட் ஆயிடக்கூடாது, இங்கேயும் டைட் ஆயிடக்கூடாது. இங்க லூஸ் வருதுன்னா இங்க மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, ஓகே மேடம். மெயின் டாட் வந்து கிராஸ் கட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் வந்து ஒரே அளவு தான் இருக்குமா மேடம்? என்ன என்ன அளவுங்க? டாட் மெயின் டாட் மெயின் டாட் சொல்லிருக்கோம். அது வித்தியாசம் வரும். கிராஸ் கட்டுக்கு வேற மாதிரி வரும். இதுலதான் இந்த ஃப்ரண்ட் அப் ஷேப்ல மட்டும்தான் நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயிட் கட்டா கிராஸ் கட்டா அப்படிங்கறத நம்ம செப்பரேட் பண்ண முடியும். சரி மேம், இப்போ லைனிங் பிளவுஸ்னா வந்து தைச்சா ஃபிட்டிங்கா இருக்கணும். அது ஃபுல் பாயில் பிளவுஸ்னா வந்து தைச்சதுக்கு அப்புறம் அதே அளவா இருந்தா லூஸ் கொடுத்துருவாங்க. ஃபுல் பாயில் பிளவுஸ் எப்பவுமே வந்து போட எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்குங்க. அதனால நீங்க 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் குறைச்சே வச்சீங்க அப்படின்னாலே சரியா தான் இருக்கும். கை சுற்றளவு 15 எடுக்கிற இடத்துல 16 வச்சாலே கரெக்டா தான் வருங்க. இடுப்பு சுற்றளவு 30 வர இடத்துல 29 வச்சீங்க அப்படின்னா கரெக்டா வரும். டோட்டலாவே நீங்க கட் பண்ணும்போது அந்த அளவு குறைச்சே நீங்க கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். லைனிங் அப்படிங்கும் போது 2 கிளாத் அப்படிங்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகிறது இல்ல. ஃபுல் வாயில் அப்படிங்கும் போது சிங்கிள் கிளாத் வந்து அது போட யூஸ் கொடுத்துட்டே தான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் எல்லாம் தைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக் பீஸ் வச்சு தைச்சீங்க அப்படின்னாதான் துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாம கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். அளவு பிளவுஸ் வச்சு ஒரு அளவு சொல்லுங்க மேடம். அளவு பிளவுஸுங்களா? அது வேற கிளாஸ்ல தான் வரும், இதுல வராது. இல்ல, இது வந்து இப்ப நம்ம எடுத்த அளவு வந்து நம்ம அத கன்வெர்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு அளவு நீங்க ஒரு பாடியில எடுத்த அளவு மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அது எங்க வந்து இருக்கலாமா மேடம்? எங்கதான் கூட இருக்கலாமா? இல்ல நீங்க கொடுத்த அளவுல நாங்க இல்ல நீங்க உங்க அளவா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்ப நான் எடுத்த அளவுனா நான் இதை சொல்லிடுறேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்கன்னா உங்களுக்கு எடுத்த அளவா இருந்தா நீங்க அதை வச்சுக்கோங்க. ஆனா அளவை மட்டும் ப்ராப்பரா கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க அப்ப நாளைக்கு எனக்கு வந்து நீங்க மெஷர்மெண்ட் அவங்க மெஷர்மெண்ட் சொன்னீங்கன்னா நான் என்ன ஃபார்மேட் சொல்றேனோ அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அளவுகளை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் வாயில் கிளாத் மேடம், ஃபுல் வாயில் கிளாத்னாக்கா இப்போ நம்ம 3 இன்ச்சு கொடுத்தா போதும். 3 இன்ச்சு கொடுத்தா போதும். சப்போஸ் நீங்க 4 இன்ச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள எக்ஸ்டென்ஸா 2 பக்கம் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுருங்க. உள்ளுன்னா மேடம்? உள்ளன்னா இப்ப 3 ஸ்டிச் போடுறீங்க இல்லையா? ஆமா, சைடுல 3 ஸ்டிச் போடுறோம். உள் பக்கமா ஒரு ஸ்டிச் போடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஆமா, அடிஷனலா உள் பக்கம் போடுங்க, டைட் பண்ற மாதிரி. இல்ல நீங்க 3 இன்ச்ல வைக்கிறீங்கன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 3 இன்ச் வச்சு வெட்டிக்கலாம். சரி மேம், உங்களோட ஃபார்மேட் இப்போ காட்டுவீங்களா இல்ல வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவீங்களா? இல்ல, இப்போ வந்து அவங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு நான் குரூப்ல போடுறேங்க. என்னென்ன மெஷர்மெண்ட் வேணுங்கிறத நான் குரூப்ல போடுறேன். நீங்க அதை வந்து ஒரு நோட்ல என்னென்ன மெஷர்மெண்ட் நீங்க நோட் பண்ணி அதுக்கு நேரா உங்க அளவுல நீங்க எழுதிக்கோங்க. ஓகே சரிங்களா? அப்ப நாளைக்கு வந்து நானு அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம், என்னென்ன அளவுகளா நம்ம வெட்டுறதுக்காக பிரிக்கிறோம் அப்படிங்கறதையும் அதை வந்து நம்ம ஒரு சார்ட்ல எப்படி வெட்டுறோம் அப்படிங்கறதையும் நம்ம நாளைக்கு
மேம் நீங்க ஏதாவது மெஷர்மெண்ட் சார்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஃபுல்லா மெஷர்மெண்ட் சார்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி பழைய வீடியோ இருக்கு. நம்ம இன்னுமே ஏன்னா அது வந்து ஓவரலா எல்லா பாடிக்கும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பர்டிகுலரா அவங்கவுங்க பாடிக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இப்ப நம்ம ஒரு அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளே அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் போட்டுக்கலாம். ஒரு 10 மெஷர்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த 10 பேருக்கும் எப்படிங்க நீங்க செஸ்ட் இவ்வளவு சொல்றீங்களா இல்ல பண்ணலாம் அது எப்படிங்கிற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சரிங்களா? ஏன்னா எல்லாமே கால்குலேஷன் பேஸ்ல தான் வரும். அப்போ ஒரு செஸ் ரவுண்ட வச்சுட்டு நம்ம அது என்னென்ன அளவா நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப நீங்க அதை வச்சு நீங்க இன்னொருத்தருக்கு அளவு எடுக்கும் போது இவங்களுக்கு இவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா சார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு மெஷர்மெண்ட்னா அதுக்கு நெக் இவ்வளவு வரும், செஸ் ரவுண்ட் இவ்வளவு வரும், காலம் இப்படிதான் நம்ம அதை சொல்லுவோம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் வச்சுட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம பிரிச்சா என்னென்ன அளவுகளா நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது நான் சொல்லிடுறேன். மேம் வந்து 15 வைக்கிறேன்னு வைங்க. அந்த முன் உயரம் வந்து முன் உயரமும் பட்டியும் சேர்ந்து 15 இன்ச்சு தான் வைக்கணும். இல்லைங்க, அது வந்து முன்னாடி அளவு வேற பின்னாடி அளவு வேற. முன்னாடி அளவு வந்து நீங்க பின்னாடி அளவோட கம்பேர் பண்ணாதீங்க. பின்னாடி அளவுங்கிறது வந்து நம்ம பேக்குக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது, முன்னாடி அளவு அப்படிங்கிறது நம்ம கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது. அதனால அது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துதான் வருமா அப்படின்னா இல்ல. பின் அளவு 15னா முன்னளவு 15 கூட வைக்கலாம், அதுக்கப்புறம் யோக் கூட வருவாங்க. அது வந்து அவங்க கப் ஷேப் பொறுத்துதான், அது ஒரே மாதிரி வராது, எப்பவுமே வராது. சைடுல மட்டும் கரெக்டா வச்சுக்கணும். ஆமா, சைடு மட்டும்தான் நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும். பட்டன் பக்கம் எப்படி வேணாலும் வச்சுக்கணும். ஆமா, பட்டன் சைடு வந்து நம்ம கப் ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்க முடியும். அந்த பஸ் பெருசா இருந்தா அந்த லூஸ் வந்து சைட்ல கொடுப்பீங்களா மேடம் நீங்க? 1.5 இன்ச்சு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே வந்து நம்ம பேக் நெக்கை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம முன்னாடி செஸ்ட் ரவுண்ட் வைப்போம். பேக் டீப்பா இருந்தா பின்னாடி அளவு வந்து நம்ம குறைச்சுக்குவோம், அதாவது ஈஸ் அலவன்ஸ். ஆனா முன்னாடி வந்து கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துதான் நம்ம வைப்போம், சரிங்களா? முன்பக்க உயரம் வந்து அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி உயரம், அதனுடைய டாட்டினுடைய லூஸ், இது எல்லாமே வந்துட்டு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா நம்ம சைட்ல கொடுப்பீங்களா? அந்த 1.5 இன்ச்சு அது ரெண்டா கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்ல, நீங்க பிரின்சஸ் கட்டுக்கு வர டவுட் கேக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் இதுல வராதுங்க. இது நம்ம ஒன் சைடு தான் கொடுப்போம். மேடம் பட்டி சுருண்டு மேல வர்றதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப நாங்க பட்டி சுருண்டே வருதுன்னா நீங்க ரொம்ப லென்த்தா வைக்கிறதுனாலதான் அந்த பட்டி சுருளும், சரிங்களா? நார்மலா ஒரு பாடியோட உயரம் வந்து ஒரு லிமிட் தான் வரும். நம்ம அதுக்கு மேல நமக்கு ஹிப் வரைக்கும் கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இறக்கம் வைக்கிறோம். அப்படி நம்ம இறக்கம் வைக்கும் போது என்னன்னா, ஒன்னா ஃபுல் இறக்கமா வைக்கணும், நல்லா வயிறு கவர் பண்ற மாதிரி. நடு வயிறுல நீங்க வச்சீங்க அப்படின்னா நம்ம பிரீத் பண்ண பண்ண சுருண்டுட்டே தான் போகும். அப்ப யோக்கு வந்து நம்ம திக்கா வைக்கணும், சுருளாத அளவுக்கு யோக்கு வந்து நல்லா பேண்ட் கிளாத் உள்ள கொடுத்து திக்கா வைக்கணும். அப்ப டைட் பண்ணி போட்டோம் அப்படின்னாதான் ஓரளவுக்கு சுருளாம இருக்கும். ஏன்னா இறக்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்ண பண்ண வயிறு இருக்கிறவங்களுக்கு அது சுருண்டுட்டே தான் போகும். அப்படி இல்லைன்னா ஃபுல் லென்த் வச்சு ஷர்ட் டைப்ல ஃபுல் லென்த் வைக்கணும், அந்த வயிறை கவர் பண்ணி ஹூக் போடுற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுருளாம இருக்கும். மேடம் இந்த சின்ன ஷோல்டரும் வந்து அந்த கழுத்து அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரும்ல மேடம்? சின்ன ஷோல்டர் வைக்கும் போது நம்ம டோட்டல் ஷோல்டர் அளவு வந்து குறைக்கும். கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் வருது அப்படின்னா ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்ப கழுத்து அகலம் ஒரு 2.5 இன்ச் வருது மேடம். அப்ப மேடம் அப்ப அந்த ஷோல்டர் அகலம் எவ்வளவு பண்ணுது? இல்ல, இப்போ நெக் டீப் எவ்வளவு வருங்க? நெக் பேக் டீப் வந்து 4 inches மேடம். சரிங்க. அப்பர் செஸ்ட் வந்து 34 inches. இல்ல, செஸ்ட் 35ங்களா? 34. மிடில் செஸ்ட் வந்து 34. நெக் வந்து 3 inches வரைக்கும் கூட வைட் கொடுக்கலாம். வைட் கொடுக்கலாமா மேடம்? கொடுக்கலாம், 3 inches வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நெக் மேல தான் வருது, அது ஒரு போட் நெக் ஷேப் தான் வரும். போட்
போட் நெக் ஷேப் தான் வரும். நீங்க 3 இன்ச் வரைக்குமே கூட கொடுக்கலாம். சரிங்க. 3 இன்ச் கொடுத்தா கொஞ்சம் அகலமா தான் தெரியும். இல்ல 3 இன்ச் கொடுத்தீங்கன்னா தின் ஷோல்டரா தெரியும். சரிங்க. நீங்க ஷோல்டர் கழுத்தினுடைய அகலம் குறைக்க குறைக்க ஷோல்டர் வந்து ப்ராட் ஆகும். ப்ராட் ஆகும். இப்போ 2 முக்கால் அந்த 3 இன்ச் கரெக்டா வந்துரும். கரெக்டா இருக்கும். சரி. இப்போ நீங்க ஒரு ஷோல்டர் மட்டும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா அந்த ஷோல்டரை டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு தெரியணும், பேக் நெக்கினுடைய அளவு தெரியணும், ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே தெரிஞ்சாதான் அது என்ன நெக் டைப்ல வருது, நம்ம அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்க. அப்ப ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளவு வைக்கிறோம்? 1/2 ஷோல்டர் தான் வைப்போம். ஆமா. 1/2 ஷோல்டர்னா நீங்க 3 இன்ச் தாராளமா கொடுக்கலாம். சரி. இந்த ஷோல்டர் நம்ம எடுக்கிறோம்ல, அந்த அங்கிருந்து எனக்கு எவ்வளவு ஷோல்டர் வேணுமோ நான் என்னோட இஷ்டம் வச்சுட்டு மீதி என்னோட இதுக்கு சொல்லலாம் தான். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கழுத்து எடுக்கணும். இங்க இருந்து என்னோட அனுமானம் வருது இல்லையா? நீங்க சொல்றது வந்து போட் நெக்குக்கு ஓகே சரிங்களா? போட் நெக்குக்கு எனக்கு எவ்வளவு ஷோல்டர் வேணுமோ அவ்வளவு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் நெக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகேங்க. டீப் நெக்குக்கு வந்து அது செட் ஆகாது. டீப் நெக்குக்கு அப்படிங்கும் போது நம்ம ஷோல்டர் என்ன அளவு வேணுமோ அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போடும் போது முன்னாடி வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். அப்ப அதை வந்து நம்ம டீப் பண்ணி தான் நம்ம டீப் நெக் வைப்போம். அதனால நீங்க என்ன செஸ்ட் ரவுண்ட் வைக்கிறீங்க, என்ன அதுக்கு வந்து பாடியோடைய இது அது ஒரு 10 இன்ச் 10.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 5 இன்ச் தான் வரும் சரிங்களா? அப்ப 5 இன்ச் வரும்போது நம்ம மேல நெக்குக்கு வந்து 2.5 இன்ச் தான் கொடுக்க முடியும், கீழே 3.5 இன்ச் கொடுப்போம். புரியுதுங்களா? அப்ப ஷோல்டர் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2 இன்ச் தான் வரணும்னா நீங்க 2 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதோட விட்டுறலாம். அதோட ஏன்னா முன்னாடி கம்மியா வந்தாலும் கீழே வர ரவுண்ட வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். அத இதுல இருந்து நம்ம எடுத்து மீதி எவ்வளவு இருக்கோ விட்டுறலாம். இது ஷார்ட்டா அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. அது அடுத்து இது ஓகே. நீங்க சொன்னதுமே எனக்கு அடுத்தது எனக்கு ஒரு வீடியோவா எனக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு இதே மாரி நீங்க யூடியூப்ல இதே எடுத்த கத்துக்கணுமா இல்ல யூடியூப்ல கத்துக்கணும் இல்ல இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் டைரக்டா கிளாஸ் எடுக்கும்போது இல்ல ஒரு நிமிஷம் டைரக்டா கிளாஸ் இல்ல மேம் இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 4 கொஸ்டின் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னா இப்ப நீங்க வீடியோ எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாவோ போறதோ யூடியூப்ல எப்பயுமே இருக்கும். இதெல்லாம் எடுத்துருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி இப்ப இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இப்போ நான் யூடியூப்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா என் முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் எந்த டவுட்டும் கேட்க மாட்டாங்க. என் மைண்டுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க ஆப்போசிட்ல உட்காந்து இவ்வளவு கேட்கும் போதுதான் அந்த ஏன்னா இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனா யூடியூப்ல இது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஒரே கோர்வையா இருக்காது, அது அங்கங்க விட்டுவிட்டாதான் இருக்கும். இப்ப ஆன்லைன் கிளாஸ்க்கு எல்லாரும் வர்றதுக்கு காரணமே 1-to-1 டைரக்டா அந்த டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். சரிங்களா? ஏன்னா நேரடியா எங்கிட்ட கேட்க முடியாது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. அதனால நம்ம டைரக்டா வந்து கேட்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸ். இப்ப நீங்க கேட்கும் போது சொல்ல முடியுது. ஆனா யூடியூப்ல நான் வீடியோ போடும் போது எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் போடுவேனே ஒழிய எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்ப அது அவங்க பொதுவான வீடியோவா என்னால கொடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே எங்களுக்கு வந்து ஃபுல்லாகி தான் இருக்குதுங்க. இந்த யூடியூப்ல இதுல இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டிங் வீடியோ நான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நான் அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நான் ரெடி பண்ண முடியும். நீங்க எடுத்தது எங்களுக்கு ரெக்கார்டா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சரி திடீர்னு நம்ம ஒரு சமூகத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா? ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்க கூட இல்ல மேம் எனக்கு தெரியல. அதனாலதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட மேக்ஸிமம் கிளாஸ்க்கு வரவங்க எல்லாமே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. நான் இப்ப என்ன கிளாஸ் எடுத்தாலும் அவங்கவுங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அது கம்மி ஸ்டோரேஜ் தான். ஆனா நான் பண்ணும்போது என்னன்னா ஃபுல்லா இதா இருக்கு, எல்லா ஆர்டிஸ்டும் ஃபுல்லா இருக்கனால நான் கொஞ்சம்
டைம் எடுத்து எல்லாம் கிளியர் எனக்கு பண்ணலாம். இல்லைன்னா சொல்லி இல்ல நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப்பா இருக்கு சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மாதிரி மொபைல் வச்சிருப்பீங்க, ஒவ்வொரு மாதிரி சிஸ்டம் வச்சிருப்பீங்க. சரி, நான் அதுக்கு ஏதாவது லிங்க் இருந்தா நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். கொஞ்ச நாள் பரவாயில்லைங்க மேம், கொஞ்ச நாளாகி கூட அனுப்புங்க மேம் லிங்க. ஓகே. ஆமா உங்களுக்கு டைம் வீடியோஸ் எங்க அனுப்புறீங்க? இல்ல ஒவ்வொருத்தரா கேளுங்க. நான் கேட்கிறேன் எனக்கு வந்து ரெக்கார்டோட வீடியோட இருக்கு. அந்த எடுத்த எப்பயாவது நாங்க பார்க்கும்போது கூட எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க, ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே மைண்ட்ல வந்து ஒரே இதே மைண்ட் வச்சுக்க மாட்டோம். இப்போ நீங்க கிளாஸ் எடுத்தப்ப நான் ஒரு கிளாஸ் நான் போயிட்டு இருக்கேன். அப்போ அது எல்லாமே குழப்பங்கள் இருக்கும். இதை எடுத்து நான் இந்த மெத்தட் எடுத்து போடும் போது அது இது குழம்பிச்சுன்னா அப்ப நான் இந்த தூரம் வந்ததுக்கு ஐயோ எல்லாமே மறந்து போச்சு. என்ன ஒரு விஷயம்னா மேக்ஸிமம் நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? என்கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லன்னு இல்ல. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ உடனே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அது எப்ப பார்த்தாலுமே இன்னொருத்தருக்கு நீங்க சொல்லும் போதுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து இப்ப நான் எல்லாம் ரொம்ப காலம் முடிஞ்சுதான் ஃபேஷன் டிசைனிங் போனேன். அப்பெல்லாம் சின்ன பிள்ளையாட்ட உட்காந்து நான் எழுத படிக்க எல்லாம் தான் செஞ்சேன். எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே எனக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு கூட தான் இருந்துச்சு. ஆனா அது எனக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? காலம் கடந்து நம்ம இன்னொருத்தருக்கு அதை சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்களுக்கு வந்து நம்ம சேகரிச்சு வைக்கணும். நம்ம எல்லாமே சிஸ்டத்தையே நம்பிட்டு இருந்தோம்னா அது ஒரு நாள் டெலிட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்பப்போ நமக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க ஒரு பேஜ் எழுதினா கூட போதும். நோட்ஸ் ஒரு டிப்ஸ் எழுதி வச்சுட்டீங்கன்னா கூட நீங்க நாளைக்கே ஒரு கமெண்ட்ஸ்லயோ இதுலயோ போட்டு கூட அந்த டவுட்டை கேட்டா கூட நான் கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? மேம் நான் உள்ளூர் பார்த்தனால நேரடி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க மேம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நேரடியா இருந்ததோ பாருங்க, நான் கேரளா நாகர்கோவில்ல இருந்து இருக்கேன். நான் நாகர்கோவில்ல இருக்கேன் 5 வருஷம் மேம் சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதான் உங்களுக்கு பிரைவேட்டா நான் மெசேஜ் பண்ணேன். ரொம்ப வருஷமா மெசேஜ் பண்ணேன். ஏன்னா இப்ப நான் வந்து உங்க கிளாஸ் இது வேற, இது ரெண்டையும் குழப்பும் போது உங்க வீடியோஸ் பார்க்கும் போது எனக்கு டக்குன்னு ஒர்க் ஆகும். அதனாலதான் உங்க வீடியோட எடுத்த கிளாஸே தான் உங்களுக்கு என்னோட வீடியோ எத்தனை பாத்தீங்கன்னாலும் இதேதான் வரும். அதனால உங்களுக்கு எதை பார்த்தாலுமே ஓ மேடம் அன்னைக்கு இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் என்னால முடிஞ்ச நான் ரெக்கார்டிங் வீடியோ போட முடியும்னா கண்டிப்பா நான் போட முடியும். வீடியோஸோட ரெக்கார்ட் வீடியோஸோட இதுல எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோஸ் எப்படி எடுக்கிறது இதுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அது யாராவது தெரிஞ்சா அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்றது, எப்படி வீடியோ எடுக்கிறது யாராவது நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு காசு அனுப்பிடாது மேடம். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஓ ஸ்ரீலங்கா வந்து காசு ஒரு பேங்க்லயும் போட இல்லாது, உண்டியல்லையும் போட இல்லாது. வெஸ்டர்ன் யூனியன் போல ஸ்ரீலங்கா இந்தியாவில இருந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு குடியரை பிடிச்சுதான் காசு போட்டது. ஓகே ஓகே, ஆமா எனக்கு அத பத்தி அவ்வளவு டீடைல்ஸ் தெரியாது. எல்லாமே இருக்குது. நான் எடுத்தவங்க எல்லாமே இப்ப கனடால இருந்து வந்தாங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து வருவாங்க, அவ்வளவுதான். இப்போ நார்வேல இருந்து வந்தாங்கன்னா ஒரு 4 பேர் அப்படிதான் வருவாங்க. அதனால எனக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் எனக்கு எப்படி என்ன அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது. அது இங்க இந்தியா காசு போட இல்லாது. நாங்க புரியுது. இதுல 2 பேர் நீங்க ஸ்ரீலங்கால இருந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால பெரிய கஷ்டப்பட்டேன், பெரிய கஷ்டப்பட்டேன் நான். ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மேம் அந்த ஊர்பட்டி இது நீங்க எப்பவுமே அந்த லென்த் சொல்றீங்க 4+1 5+1. ஆமாங்க, ஓகேவே அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது நம்ம கட்டிங்ல சொல்றேங்க. இதனுடைய கட்டிங் வரும்போது அதனால சொல்றேன். சார் என்ன டவுட் கேட்டீங்க? ஹலோ மேம், இந்த லாங் நீடில் போட்டிருக்கீங்க இல்லையா, அது எங்க கிடைக்கும்? சைஸ் என்ன மேடம்? சைஸ் வந்து மேக்ஸிமம் அது சைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு நம்பர்லயே 4 சைஸ் வருதுங்க. அதனால நீங்க சைஸ் பார்க்க வேண்டாம். நீங்க ஒரு கிளாத்ல ஒரு ஹோல் போட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து அப்படியே தெரியும், அவ்வளவுதான். நம்ம சின்ன ஊசி வச்சு போட்டா அந்த ஓட்ட ஹோல் மறைஞ்சிடும் இல்லைங்களா? இந்த பெரிய ஊசி வச்சு நீங்க போடும்போது அந்த ஹோல் அப்படியே இருக்கும். எல்லா பட்டன் ஸ்டோர்லயுமே கிடைக்கும். எனக்கு கிடைக்கல, அமேசான்ல கிடைக்குமா? இல்ல இது எம்ப்ராய்டரி நீடிலா மேடம்? இல்லைங்க, நார்மலா நம்ம ஸ்டிச் பண்றதுதான் லாங் நீடில், அவ்வளவுதான். ஓகே மேடம். அப்புறம் நாளைக்கு
லாங் மோட் ஹவுஸ். இல்ல அதுவே கொஞ்சம் பிசினஸ் கேண்டட் நேரம் நம்ம நார்மலா இருக்கிற நீடி தான் இது தெரியுதுங்களா? தெரியுதுங்க மேடம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மொத்தமா இருக்கும் அவ்வளவுதான். இப்படி நம்ம ஹோல் போடும்போது அந்த டாட்டுக்கான அந்த ஹோல் எல்லாம் நம்ம பெரிய தைக்கும் போகுது அவ்வளவுதான். ஓகேங்க மேடம். இந்த மாதிரி நீடல் இப்போ கிடைக்குது மேடம். இந்த மாதிரி நீடல் இப்போ கிடைக்குது கடையில அவைலபிள். அமேசான்லயாங்க சார்? இல்ல எல்லா கடையிலும் இப்போ வந்துடுச்சு. முதல்ல இல்லாம இருந்தது, இப்ப எல்லா கடையிலும் இது கிடைக்கும். இப்ப எல்லாம் நிறைய டூல்ஸ் வந்துருச்சுங்க. டெய்லரிங்க்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்புறம் நாளைக்கு வந்து நாங்க மெஷர்மென்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதுமா இல்ல கட்டிங் போட்டு காமிக்கணுமா? வேண்டாம். ஏன்னா நான் வந்து இந்த மெஷர்மென்ட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது உங்களுக்கு நான் சொல்லல. சரிங்களா? அதனால நீங்க சார்ட் பேப்பர், ஸ்கேல், பென்சில், மெஷர்மென்ட் இத மட்டும் வெச்சுக்கோங்க. அது என்ன அளவு என்னென்ன அளவுகள் தேவைங்கறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புறேன். அத நீங்க வந்து அதுக்கு நேரா என்னென்ன அளவு மட்டும் நீங்க எழுதினீங்கன்னா போதும். ஓகேங்க. தேங்க் யூ. கட்டிங் போட்டு மேடம். என்னங்க? கட்டிங் போட்டு கண்டிப்பா கட்டிங் போடுறது இந்த கிளாஸ். ஏன்னா இந்த சார்ட்ல போட்டுட்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒரு பேட்டர்ன் எப்படி போடணுமோ கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம கிளாஸ்ல வெட்டிக்கலாம். அதுக்காக கிளாத் ஒரு மீட்டர் நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்லீவ் வந்து லென்த்தா வச்சிருக்கீங்கன்னா 1.25 மீட்டர் 1:10 அப்படி எடுத்துக்கோங்க மெட்டீரியல். ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி தான் துணியோட அளவு மாறும். அதனால நீங்க அந்த அளவுமே வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு கட் பண்ணும்போது சொல்லுங்க மேம். பட்டி எது கட் பண்றீங்களா? ஒரே நிமிஷம். இப்ப இந்த அளவு எடுக்கிறீங்க இல்லையா? 15 இன்ச் எடுக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். அப்ப இது ரெண்டா ஃபோல்ட் பண்ணா உங்களுக்கு 60 வருதுங்களா? அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து இன்னொரு 10 இன்ச் வருது அப்படின்னா இது அப்ப இங்க வந்து 75, இங்க 1:10 இருந்தாதான் உங்களுக்கு வந்து லாங் ஸ்லீவ் வச்சு ஒரு பிளவுஸ் தைக்க முடியும். டோட்டல் லென்த்தை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த் ஒரு ஸ்லீவ் லென்த்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2-3 இன்ச் ஃபோல்டிங் இதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 1:10 1.25 எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இதுதான் கால்குலேஷன். துணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. சட்டையோட நீளத்தை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. கையினுடைய நீளத்தையும் பிளஸ் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கோங்க. மேடம் இப்போ ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 14 வருது. நான் சொன்ன மாதிரி கழுத்தினுடைய அகலம் வந்து 2.25. ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச் வருது மேடம். 3/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வருது. அப்போ ஆஃப் ஷோல்டர்னா 7 இன்ச். அப்போ 6 இன்ச் அது போயிடுச்சுன்னா 1/2 இன்ச் தான் மேடம் பேலன்ஸ் இருக்கு. இல்ல நீங்க இப்போ ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு வருதுங்க? 14 வருது மேடம். ஓகே. அதுல கழுத்து அகலம் போயிடுது. இல்ல நெக்கினுடைய உயரம் எவ்வளவுங்க? நெக்கினுடைய உயரம் வந்து 4 இன்ச்சஸ். அப்போ வந்து நீங்க ஷோல்டர் அளவு 6 இன்ச் வைக்கணும். ஓகே மேடம். 6 இன்ச் வைக்கணும். 6 இன்ச் வச்சுட்டு நீங்க 2.25 2 எடுத்தீங்கன்னா தான் மீதி வர்றது உங்களுக்கு ஒன் சைடு ஷோல்டர் வரும். அந்த சார். ஏன்னா நெக்கினுடைய கழுத்தினுடைய உயரம் வந்து மேல போக போக ஷோல்டர் வந்து அதிகமாயிட்டே போகும். நெக்கினுடைய அளவு கீழே இறங்க இறங்க ஷோல்டர்னுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும். ஆமா. வீடியோ நான் போட்டுருப்பேன். 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுங்கிற கணக்குல இப்ப 10 இன்ச்சு அப்படின்னா 5 இன்ச்சு குறையும். 5 இன்ச்சு வந்து நமக்கு மைனஸ் ஆகும். சரிங்க. அப்போ 1/2 ஷோல்டர் வந்து எதுவும் ஆகாது இல்லைங்களா? 14 இன்ச்சஸ் வருது. அதான் 1/2 ஷோல்டர்ல 1/2 ஷோல்டர்ல உங்க நெக் அளவு பொறுத்து குறையும் சொல்றேன். குறையும். சரிங்க. அப்ப 6 இன்ச் வரும் ஷோல்டர். 6 இன்ச் வச்சாக்கா அது ஓரளவுக்கு. ஆமா 6 இன்ச் வச்சாதான் உங்களுக்கு கரெக்டா அந்த ஆர்ம் ஃபிட் கரெக்டா வரும். இல்லாட்டினா மேல ஏறிடும். சரி. அப்ப ஷோல்டருடைய அகலம் கொஞ்சம் குறையும். 3 இன்ச்ன்றது அப்ப குறையும். 3 இன்ச் அது வந்து உங்க விருப்பம் தான். நீங்க நெக் கம்மியா இருக்கும்போது நீங்க கழுத்து அகலம் எவ்வளவு வச்சாலும் பிரச்சனை வராது. 6 இன்ச் வச்சா மேடம் 6 இன்ச் வச்சா 2.25 கழுத்து அகலமும் 3 இன்ச் வந்து
ஷோல்டர் அகலமும் வச்சுட்டா ஸ்டிச்சிங் அலோன்சஸ் வேணும் இல்லைங்களா? ஷோல்டர் கை பக்கம் வந்து ஒரு 1/2 இல்ல இன்ச்சும் இப்போ நீங்க சொல்ற அளவு பாத்தீங்கன்னா 2.25 சொல்றீங்களா? ஆமா, கழுத்து அகலம் 2.25. இப்போ 6 இன்ச்ல ஷோல்டர் மொத்தமா 3.25 இருக்கு சரிங்களா? 3.25 இருக்கு. ஆமா. மீதி வந்து 3.25 இருக்கு. அதுல வந்து ஒரு 3/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்ப 2.25 வந்து உங்களுக்கு அளவு கிடைக்கும் ஷோல்டரோட அளவு. அப்போ 2.25 வச்சா போதும் இல்லைங்களா மேடம்? நீங்க வைக்கிறது வந்துட்டு ஷோல்டர் 6 இன்ச், கழுத்து மட்டும் 3 இன்ச் வச்சுக்கோங்க. மீதி வர்றது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும் அப்படியே. மேடம் கழுத்து 3 இன்ச் வச்சா அகலமா போதுன்றோம். இல்லைங்க, அப்ப 2.25 வைக்கிறீங்கன்னா ஓகே. நீங்க ஷோல்டர் 6 இன்ச் வச்சுக்கோங்க. நெக் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. மீதி ஆட்டோமேட்டிக்கா அதுல அப்படியே ஃபிட்டிங் வந்துடும். நீங்க அதுக்கு மறுபடியும் ஷோல்டருக்கு எல்லாம் எந்த அளவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. சரிங்க. மேம் ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் 12 வந்தா கீழே, அதுக்கப்புறம் இறக்க எவ்வளவு மேம் வைக்கிறது? உள்பக்கம் இறக்கம். ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் 12 வந்துச்சுன்னா 6 இன்ச் வைக்கணும். ஓகே மேம். ஓகேங்க. ஏன்னா ஹெவி பஸ்ட் தான் சொல்றீங்க, 12 இன்ச் வருது இல்லைங்களா? அப்ப கீழே 6 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் லென்த் எவ்வளவு வேணுமோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு கீழே 6 இன்ச் வரும். ஓகேங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ இனி வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? மெஷர்மெண்ட்ஸ் எடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் இந்த ஃப்ரண்ட் ஹைட் மட்டும் சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஹைட் அது வந்து உங்களுக்கு கட்டிங்ல நான் சொல்றேன். ஏன்னா உங்க அளவு நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அளவு வருங்க ஃப்ரண்ட் லென்த். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அளவு வேணுங்கிறத நான் அனுப்பிடுறேன். நீங்க அளவு எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த நெட் இந்த இதுலலாம் நிறைய சந்தேகம் இருக்கும். இனிமேல் உங்களுக்கு இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி வாங்க ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப்ல வந்து வர லிங்கை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இனிமே செப்பரேட்டா அனுப்பி கன்ஃபியூஸ் பண்ணல. குரூப்ல வந்து கூகுள் மீட் லிங்க் அனுப்புறோம், அதை நீங்க நாளைக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்களா மேடம்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே கட்டிங் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? என்னங்க? நாளைக்கு கட்டிங் காட்டுறது ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுவீங்களா உங்களை? நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். நான் டிவில தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க கேளுங்க, அதுல ஏதாவது இது இருக்கான்னு சொல்லிட்டு, ஃபுல் ஸ்கிரீன் வர்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் அதுல இருக்கான்ட்டு பக்கத்துல ஏதாவது இருந்தா கேளுங்க. ஆமா. ஓகே. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நாளைக்கு கிளியரா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சார்ட் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் மேடம். நாளைக்கு வந்து கட் பண்றதுக்கு லேட் ஆகும். ஃபுல் சார்ட் அது எந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் மேடம்? பண்ணி ரெடியா வச்சுட்டாக்க ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? இல்ல உங்களுக்கு பேக் வந்துட்டு நாளைக்கு அதுக்கு ஒரு டைம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15-17 வரும்னு நினைக்கிறேங்க ஒரு பேக்கு. பெரிய சார்ட்டை ரெண்டா பெரிய சார்ட்டை ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. இல்ல நம்ம எந்த கலர் கட் பண்ணிக்கலாம். எப்படிங்க? பிளாக்கா ஒயிட் ஏதாவது கலர் இருக்கா? அப்படியெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏதோ தெரியாம போயிருமேங்கிறதுக்காக நான் அதையா தேடிட்டு இருப்பேன் கலர். ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு அது தெரியாம போயிருமேங்கிறதுக்காக நீங்க என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பேக் ஷீட் இருந்தாலும் ஓகே தான், காக்கி ஷீட் இருக்கும் அது இருந்தாலும் ஓகே தான். எப்பவுமே ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னா அது ஒரு திக்னஸ் அளவுக்கு நம்ம போட்டு வச்சுக்குவோம். அப்பப்ப மாற்றமா இருந்தா நம்ம பேப்பர் மாதிரி இருந்தா கூட நம்ம மாத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.